கோவை புத்தக திருவிழாவில் மாற்றம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு சுஜித் குமார் அவர்கள் எது வெற்றி என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். ஸோ இது மாதிரி ஆடியன்ஸ் கிட்டலாம் நம்ம பேசிட்டு பயங்கர ஃபோக்கஸ்டான ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அதுவும் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி இந்த 6:30 மணிக்கு நீங்கள் என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். வெளியில் மேலே வர வரைக்கும் எனக்கு பயம் இல்லை. கீழே ஒரு பெரிய மனுஷனை பார்த்தேன், உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. அப்போலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம். வனராயர் சார் இருக்கார், நான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் வென் ஐ வாஸ் யங்ஸ்டர், இல்லை இப்போயும் யங்ஸ்டர் தான், இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சார் எங்கெல்லாம் ரோட்டரி மீட்டிங்கில் பேசுவார். ஒரு கோயம்புத்தூர் சென்னையில் வெரி ஃபியூ மீட்டிங்ஸாக பேசுவார். அப்படி பேசும்போதெல்லாம் நான் போய் உட்காந்து பிரமிச்சு போய் கேட்ட ஒரு ஸ்பீக்கர் அவர் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்றைக்கி நீங்கள் டைம் எடுத்து வந்தது ரொம்ப நகைச்சு. அப்புறம் வரதராஜன் சார், சேர்மன் ஆஃப் த புக் ஃபெஸ்டிவல், நடராஜன் சார் எனக்கு ஒரு ஸ்டேஜ் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நான் மாற்றமுடைய பீக் அட்மிஷன் டைமில் தான் எனக்கு இந்த கால் வந்தது. மருத்துவர் சிவராமன் தான் சொன்னார், என் நண்பர் நடராஜன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், நோன் மட்டும் சொல்லாதீங்க போயிடுங்க அப்படின்னு, அவ்வளோதான் அவர் சொன்னார். அதனால் இவர் கூப்பிட்டா என்ன டேட் கொடுத்தாலும் கொடுத்துடணும்னு நினச்சேன் நான். பட் அட்மிஷன் டைமில் சார் 2-3 தடவை ஃபோன் பண்ணி நான் ஃபோன் எடுக்காமல் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் சிவராமன் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏங்க அவர் ட்ரை பண்ணுறாரு, நீங்கள் ஃபோன் எடுக்காமல் விட்டுருக்கீங்க. எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஸோ மை சின்சியர் அப்பாலஜிஸ் சார். நார்மலாக அவ்வளோ பிஸிலாம் கிடையாது. இந்த ஒரு 3 மாதம் மட்டும் என்னை லீஸில் எடுத்திருப்பாங்க அந்த அட்மிஷன் டைமில். அப்போது கண்டிப்பாக பயங்கர ப்ரெஷர் இருக்கிற ஒரு டைம். இது எனக்கு 2வது முறை நான் புக் ஃபெஸ்டிவலுக்கு வர்றது. முன்னாடி ஒரு முறை வந்திருக்கேன், பட் கொடிசியா ஹாலுக்கு பல முறை வந்திருக்கேன், இதே மேடையில் பல முறை பேசியிருக்கேன். ஸோ அதை நிர்வகிக்கிறேன். நீங்களாம் இங்கே இருக்கிறீங்க, ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் பில்டிங்ஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ஹாலில் அத்தனை முறை நான் பேசியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கொடுத்துருக்க டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆனால் நான் பேச போகிற ஆடியன்ஸ் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைய இளைஞர்கள் என்ன செய்யணுன்றது தான் டாபிக். அப்போது இளைஞர்கள் பார்க்குறேன், நான் தேடி பார்த்து யாரெல்லாம் இளைஞர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ எல்லோரும் கை தூக்கிட்டாங்க, சூப்பர். அப்போ நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி அப்போ நம்ம டாப்பிக்கை கொஞ்சம் மாற்றிடுவோம். இந்த இளைஞர்கள்னு இல்லை, இந்த காலகட்டத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம், வெற்றின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, முதல்ல ஏஜ் இஸ் ஒன்லி எ நம்பர். ஆமாம், WHO என்ன சொல்கிறாங்கன்னா 60 தான் யூத்துன்றாங்க. அவங்க இந்தியன் பார்லிமெண்ட்டை வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. 60 இஸ் த நியூ 20 அப்படின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், 60 வயசில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார்னா யங்ஸ்டர் முதலமைச்சர் ஆகிருக்காரு அப்படின்றாங்க. கவர்மெண்ட் நாம்ஸ் படி 58 வயசு ரிட்டையர் ஆகிடணும், ரைட்? ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். பட் இன்றைக்கி நான் கொடுக்குற மெசேஜ் அப்படின்றது நான் நிறைய யங்ஸ்டர்ஸோட பேசுகிற இந்த கட்டாயத்தில் இருக்கிறேன். நிறைய பேரை மென்டர் பண்ணுறோம். நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். இதில் என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்றது தான், அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் நான். முதல்ல இந்த சக்ஸஸ்ன்ற வேர்டு அதுக்கான டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா பல டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. எது சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பணம் சம்பாதிப்பது சக்ஸஸா, பேர் புகழ் வாங்கிறது சக்ஸஸா, இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிறது சக்ஸஸா. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தொழிலில் பெரிய ஜாம்பவானாக இருப்பாங்க, ஆனால் பர்சனல் லைஃப் வில் பி இன் அ ட்ராஜடி. ஆர் இந்த பக்கம் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்ல ஃபேமிலி இருக்கும், அவங்களால பெரிய தொழிலையோ ஒரு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆக முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்போது ஒரு பேலன்ஸில் இருக்கிற சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ரேஸ் எடுத்து பாருங்கள். அது உலக சாதனை யார் வச்சுருக்காங்கன்னா உசேன் போல்ட்னு ஒருத்தர் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 9.few செகண்ட்ஸில் ஓடி ஜெயிச்சிட்டா. இன்றைக்கி இந்த ஆடியன்ஸில் இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு 100 மீட்டர் ஓடணுன்னா ஓடிடுவோம். எவ்வளோ வயசானாலும் எப்படியா முட்டி மோதியாவது நம்ம ஒரு 100 மீட்டர் ஓடிடுவோம். ஆனால் அந்த மேரத்தான் ஓட்டப்பந்தயம்னு ஒன்று இருக்குது. 42 கிலோமீட்டர் ஓடணும். இப்போ நம்ம ஒரு ரேஸ் வச்சுப்போம், 42 கிலோமீட்டர் யாரெல்லாம் ஓட முடியும் அப்படின்னா அடித்து சொல்லலாம். இந்த ஹாலில் யாராவது 1-2 பேர் ஓடிட்டிங்கன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். அது நியூயார்க் மேரத்தானாக இருக்கலாம், லண்டன் மேரத்தானாக இருக்கலாம், இல்லை பாஸ்டன் மேரத்தானாக இருக்கலாம், நம்ம ஊரில் நடக்கிற சென்னை மேரத்தானாக கூட எடுத்துட்டிங்கன்னா பலதரப்பட்ட பேர் ஓடுவாங்க. கை கால் இல்லாதவங்க வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் 42 கிலோமீட்டர் ஓட முடியாது, அவர் வீல் சேரில் தள்ளிட்டு போக முடியாதுன்னு. அப்போ அவங்களுக்கு என்ன சக்ஸஸ்? அவங்களுடைய சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு கையில் கால் இல்லை, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் பார்த்தியா, அதுவே பெரிய சக்ஸஸ்ன்றாங்க. உடல் ரொம்ப பெருமலாக இருக்குது, 4 அடி நடந்து வந்தாலே மூச்சு வாங்குது, ஆனால் அவர் நிற்கிறாரு, 500 மீட்டர் ஓடிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ்.
கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஹாஃப் மேரத்தான் சொல்லுவாங்க, 21 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிட்டா, அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே ஓடிட்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு ஃபுல் மேரத்தான் ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி நம்ம பண்ணுற அலப்பறை இருக்குது பாருங்கள், ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபினிஷ் த மேரத்தான். சில பேர் மேரத்தான் ஓடி முடிக்காமல் அந்த ஃபினிஷ் த மேரத்தான்றது மட்டுமே ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஒரு முழு மேரத்தான் ஓடினா அது சக்ஸஸ். ஒரு ப்ரொஃபஷ்னல் அத்லீட்டுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ், அவரோட பொழப்பே ரன்னிங் தான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஓடி முடிக்கிறதெல்லாம் சக்ஸஸ் கிடையாது, கோல்டு மெடல் அடித்தா தான் சக்ஸஸ். ஏங்க போன வருஷம் நான் ஓடின மேரத்தானில் 2 மணி நேரம் 32 நிமிஷத்தில் ஓடி முடித்தேன் ஒரு மேரத்தானை. ஆனால் 10வது இடம் வந்தேன். அடுத்த முறை ஓடும் போது 2 மணி நேரம் 27 நிமிஷத்தில் ஓடி இருக்கிறேன், ஆனால் 17வது இடத்துக்கு வந்தேன். அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ். இஸ் பெட்டரிங் ஹிஸ் ஓன் டைம், பொசிஷன் கிடையாது. அப்போ சக்ஸஸ்ன்றது நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு. அதை தான் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை தான் நம்ம இருக்க மிடில் ஏஜ் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பல பேர் நம்ம வாழ்க்கையை பக்கத்து வீட்டு அங்கிளுக்காகவும் ஆன்ட்டிக்காகவும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்காக கிடையாது. பக்கத்து வீட்டு அங்கிள் ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பிறக்கும் போதே முத்திரை குத்திடுவாங்க, நீ என்ன ஆகணும்னு. ஒன்று இன்ஜினியர் ஆகணும், இன்னொன்று டாக்டர் ஆகணும். எங்கள் வீட்டிலலாம் நான் பிறக்கும் போதே டிசைட் பண்ணிட்டாங்க, பெரிய பையன் இன்ஜினியர், 2வது பையன் டாக்டர். ஒரு பருப்பும் வேகலை. நானும் இன்ஜினியர் ஆகலை, என் தம்பியும் டாக்டர் ஆகலை. என் தம்பியாவது இன்ஜினியர் ஆனான். இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இருக்காங்கல்ல, நம்ம கெரியர் கவுன்சிலிங் வேறு சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஒன்று விட்ட சித்தப்பா பையனோட மாமா பையன் இந்த கோர்ஸ் படித்து இங்கே வேலையில் இருக்கான், நீ அதே கோர்ஸ் படி. அப்போ யாருக்காகவோ தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கான யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை நான் பார்க்குறது என்னென்னா, ஃபண்டமெண்ட்லி இந்த ஆட்டிடியூட் ஒரு பவர்ஃபுல் வேர்டு இருக்குது, ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட்னா நம்ம ஆரில் என்ன சொல்கிறோன்னா, பயங்கர ஸ்டைலாக நடந்து வந்தால் ஒரு ஆட்டிடியூட்னுவாங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டில் உன்னோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அவ்வளோதான். அதுதான் ஆட்டிடியூட் அட் த எண்ட் ஆஃப் த டே. அப்போது ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன, இன்றைக்கி நான் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவன் சொல்கிற சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா மட்டும் இது பண்ணியிருந்தா, எங்கள் அம்மா மட்டும் இது பண்ணியிருந்தா, எங்கள் அம்மா மட்டும் நல்லா படித்து நல்ல வசதியான ஒரு அப்பாவை கட்டியிருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னுவான். அவன் ஜென்மத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவன் என்ன பார்க்குறான், இதெல்லாம் இந்த நொண்டி சாக்கு சொல்கிறான், யாரும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உன் அப்பா யார், உங்கள் அம்மா யார், நீ என்ன ஜாதி, என்ன மதம், இதை வச்சு சக்ஸஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். தம்பி, நீ என்ன பண்ண போகிற அடுத்து, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் லைஃப் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யுவர் சக்ஸஸ். அப்போது நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, திருப்பி டு நாட் லுக் அட் எக்ஸ்கியூசஸ். இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லி வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. உனக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நோக்கி மட்டும் ஓடு, அதில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்றதை பாரு. இன்னைக்கு நான் மாற்றமில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ எங்ககிட்ட வரதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான். அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மைண்ட் செட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிப்போம். இவன் வந்து கிராட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இவன் எல்லாமே கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு. போன வருஷம் அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர்லேருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த ஊர் பக்கத்தில் போனதுனால நான் தான் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கேன். அந்த பையனோட வீட்டுக்கு நான் தான் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கேன். குடிசை வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்து அந்த பையனோட நான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல மார்க் தான் எடுத்திருந்தான். இருந்தாலும் நான் கேட்டேன், ஏன் தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமே, மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அப்படியே தான் சொல்லுவான்னு நினச்சேன். அவங்க அப்பாவை ப்ளேம் பண்ணுறான். சொல்கிறான், சார் எங்கள் அப்பா சரியில்லை சார், அவர் ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக இருக்கார், அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தாருன்னா என்னை ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிருப்பாரு, நான் ஒரு கவர்மெண்ட்டில் ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன்றான். அவன் சொல்கிற வேர்டு என்னென்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தேன் அப்படின்றான். எனக்கு அது வரைக்கும் கோபம் வரல. அப்போ டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் தம்பி அப்பா டீ கடையில் வேலை செஞ்சு தானே உன்னை படிக்க வச்சுருக்காரு, அதுக்கு நீ தேங்க்ஃபுல்லாக தானே இருக்கணும் சார். அவரோட கஷ்டத்தெல்லாம் அவரோட வச்சுக்கணும் சார், என்ன படிக்க வச்சுருக்கணும்ல சார், நான் ஒரு நல்ல ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தா நான் எவ்வளோ நல்லா படிச்சிருப்பேன் சார் அப்படின்ட்டு அவங்க அப்பா மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருக்குது. அப்போது நான் சொன்னேன், உங்கள் அப்பாவோட டீ கடை எங்கே இருக்குன்னு. அது அந்த மெயின் ரோட்டில் தான் சார் இருக்குது. இப்போ நான் காரில் வந்திருந்தேன். அந்த காரில் அவங்க அம்மாவும் ஏறிக்கிட்டாங்க, அந்த பையனையும் ஏற்றிட்டு, நீ உங்கள் அப்பாவோட டீ கடைக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். அருப்புக்கோட்டைன்ற ஊர் ரொம்ப சின்ன ஊர், அந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. அவங்க அம்மா கிட்டே கேட்டேன், இந்த டீ கடை எங்கம்மா இருக்குன்னு. அது அதோ பாருங்க சார், அதான் சார் டீ கடைனாங்க. நான் வண்டியை முன்னாடியே நிறுத்திட்டேன், கண்ணாடியை இறக்கிட்டு, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பாடுறா அப்படின்னு. அவங்க அப்பா டீ மாஸ்டர், டீ ஆத்துறாரு. பார்த்துட்டேன்னா அவனை வந்து என்ன சார் டீ ஆத்துறாரு அப்படின்னா. சார் நான் சொன்னேன், இறங்கி வா அப்படின்ட்டு. அவங்க அம்மா கிட்டே கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வருவார்,
எத்தனை மணிக்கு கிளம்பி டீ கடைக்கு வருவார்? சார் காலைல 3 மணிக்கு எந்திரிப்பார். 4 மணிக்கு அவர் தான் வந்து டீ கடையை ஓப்பன் பண்ணணும். அங்கே வேலை செய்கிறாரு, அவரோட டீ கடை கிடையாது, டீ மாஸ்டராக இருக்கார். 4 மணிக்கு டீ வந்து ஓப்பன் பண்ணணும், டீ கடையை ஓப்பன் பண்ணணும். சரி 4 மணிக்கு வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த ஓனர் அங்கே தான் இருக்கார், கல்லாப்பட்டியில் ஓனர் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன், அந்த பையனையே வச்சு தான் கேட்க சொன்னேன், இவர் எவ்வளோ நேரம் உட்காருவார் அப்படின்னு கேட்டேன். இந்த டீ மாஸ்டராக இருக்கார்ல அவங்க அப்பா, எவ்வளோ நேரம் சார் இவருக்கு உட்கார்ற டைம் கிடைக்கும் அவங்க? மதியானம் 2லேருந்து 2:30 மணி வரைக்கும் சாப்பிட்ற டைமில் உட்காருவாராம். காலையில் 4 மணிக்கு ஒரு மனுஷன் போய் நிற்கிறான் டீ ஆற்றுறதுக்கு. மதியானம் 2லேருந்து 2:30 மணி வரைக்கும் தான் அவனால் உட்கார முடியும். திருப்பி நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த டீ கடையை வேலை செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கடையை சாத்திட்டு 10 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வர்றார். படுக்கிறது 11 மணிக்கு, டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்கிறார். நான் சொன்னேன், டே ஒரு மனுஷன் 4 மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நிற்கிறான் அந்த ஆள். அந்த ஆளுக்கு இடுப்பு வலி என்னன்னு தெரியுமா? நான்லாம் சில நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இதில் ஆசிரியர்கள் நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு போய் அந்த சேரில் உட்காந்து பாருங்கள், ஒரு சுகமாக இருக்கும் பேக் ரெஸ்ட் பண்ணுறது. இப்படி நின்று தான் தம்பி நீ தமிழ் மீடியத்தில் படித்து இந்த மார்க் வாங்கியிருக்க. அதனால் இந்த பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நீ ஒரு லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிடலாம்னு நினச்சேன்னா அதை விட முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். யூ ஆர் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உன் பேரண்ட்ஸ் தான் நம்பர் 1. ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்பாவை அந்த ஆள் இந்த ஆள்ன்றான் பையன், சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறான். நீ தானே பெத்த, படிக்க வையே. இது எல்லா லெவல்லையும் இருக்குது. பணக்கார வீட்டு பசங்களும் இது பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும் பாருங்கள், அவனும் என்ன பண்ணுறான், மொபைலை வாங்கி கொடு, லேப்டாப் வாங்கி கொடு. இப்போ நான் என்னோட ஜென்ரேஷன்லேயே சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கணுன்னா நான் அப்படியே கூனி குறுகி கேட்கணும். ஏன்னா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரு, எப்படி போய் கேட்குறது அப்படின்னு. அந்த ஆள் இந்த ஆள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது எங்கள் ஆஃபீஸில் நடந்த எக்ஸாம்பிள். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் நான் 22 வருஷமாக ஒரே ஆஃபீஸில் இருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வெளியிலலாம் வேலை கிடச்சிது, இருந்தாலும் நான் அதே ஒரே ஆஃபீஸில் இருந்தாங்க. ஒருத்தர் பார்க்குறாரு, பாவம் வேலையே கிடைக்கல போல, 22 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கிறாரு. 22 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள், எம்ப்ளாயீஸோட பசங்கள்லாம் குட்டி பசங்கள்லேருந்து நான் பார்த்துருப்பேன். நான் வளர்ந்து ஹெச்ஆரில் இருக்கேன் நான். அதனால் இந்த பசங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, சுஜித் என்னன்னே தெரில, ஒரு 2 வருஷமாக என்னோடய பையன் அவனோட பிஹேவியர் சுத்தமாக சரியில்லை, அவன் எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், ரொம்ப என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான், கொஞ்சம் பேசி பாருங்கள் அப்படின்னாங்க. ஓகே, ஐ டூ அ லாட் ஆஃப் கவுன்சிலிங் ஒர்க். அதனால் இப்போ அந்த பையனை கூப்பிட்டேன். அந்த பையனை எனக்கு தெரியும். நான் கூப்பிட்டோன்னே, அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு வந்தான். ஒரு ஜூஸ் கடையில் தான் மீட் பண்ணேன். நான் சொன்னேன், என்னடா ஆச்சு, ஏன் அப்பா அம்மா என்ன அவ்வளோ கோவம்? டக்குன்னு சொன்னான், அங்கிள் அந்த ஆளுக்கு விவஸ்தையே இல்லை அங்கிள் அப்படின்னா. எடுத்தோன்னே, அந்த ஆளுக்கு விவஸ்தையே இல்லை அங்கிள், அந்த ஆளுக்குலாம் நான் இருக்கன்னே தெரியாது, அவருக்கு எல்லாமே என் தங்கச்சி தான், என் தங்கச்சி தான் அவருக்கு எல்லாமே அவ்வளோ, நான் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கன்னே தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்குறான் அந்த ஆள் அப்படின்னா. நான் கவுன்சிலராக இருந்தேன்னா இருந்த கோவத்துக்கு எந்திரிச்சு பலார்னு அரைஞ்சிடலாம் போல தோணுது. ஓகே, ஏன்னா ஐ நோ ஹவு மச் இஸ் ஃபாதர்ஸ் லாக்ஸ். இருந்தாலும் நம்ம கவுன்சிலரில், அதனால் ரூல் பண்ணி, ஏன்டா ஏன் இவ்வளோ கோவம்? இப்போ இதான் சொல்கிறான், தங்கச்சி தான் எல்லாமே, நான் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு என்கிட்ட. அப்போ நான் கேட்டேன், நீ எப்போ வீட்டுக்கு போகிற அப்படின்னு. எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்து அவர் ரூமுக்கு சாப்பிட்டு ரூமுக்கு போன பிறகு தான் நான் வீட்டுக்கே போவேன். சரி காலைல எப்போ கிளம்பு? அவர் கிளம்பி கார் எடுத்துகிட்டு வெளியில் போன பிறகு தான் நான் கிளம்பு, அவர் மூஞ்சிலே முழிக்கிறது இல்லை நான் அப்படின்னா. அவ்வளோ கோவத்தை வச்சுருக்கான். நான் சொன்னேன், என் அங்கிளுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுறியானே. என்னடா என்ன அங்கிள் அப்படின்னா, ஒரே ஒரு வாரம் உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போய்டு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை நம்ம நேராக மீட் பண்ணலாம் அப்படின்னா. அவனுக்கு புரியல. என்னை கேட்டான், நான் ஒரு வாரம் மட்டும் முன்னாடி போயினா என்ன அங்கிள் ஆக போகுது அப்படின்னு. இல்லை நீ போய் பாடுறா அப்படின்னு. அவங்க வீடு எனக்கு தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோர், நடுவில் பார்க்கிங் லாட் இருக்குது. இந்த பக்கம் அவங்க அம்மாவோட பெட்ரூம், இந்த பக்கம் அவனோட பெட்ரூம். ஸோ இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா தெரியும் அவங்க அப்பா வந்துட்டாங்களா இல்லையான்னு. முதல் நாள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டார் சீக்கிரம். அவங்க அப்பா வந்து காரை பார்க் பண்ணுறாரு. காரை பார்க் பண்ணி ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ் கழட்டும் போதே அவர் கேட்ட முதல் கேள்வி அவங்க ஒய்ஃப் கிட்ட, தம்பி வந்துட்டானா? இதுதான் ஃபஸ்ட்டு கேட்குறான், தம்பி வந்துட்டானா? இவனுக்கு புரியல, தம்பின்னு யாரை சொல்கிறாருன்னே நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஓகே, உள்ளே போனோன்னே கேட்குறேன், அவன் காலையில் அந்த இதுக்கு டூருக்கு பைசா கேட்டானே, கொடுத்துட்டியா? நான் கொடுத்துட்டியா தெரியல. ஸோ இது முதல் நாள் எதாச்சும் நடந்துச்சுன்னு விட்டான். 2வது நாள் செவ்வாய்க்கிழமை போகிறான். செவ்வாய்க்கிழமையும் இது நடக்குது. உள்ளே வந்தோடனே தம்பி வந்துட்டானா, அவன் ஃபோன் பண்ணானா பார்த்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பையனை பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. நைட்டு 1 மணிக்கு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனால் தூங்க வரல. 2வது நாள்
பெட்டில் புரண்டு படுக்கிறான். டக்குன்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. யாருன்னு தெரியல, அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பையன். அப்பா வந்து பையனோட தலையை தடவி கொடுத்துட்டு நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பார்க்குறாரு. இவன் நைட் இருட்டில் தூக்கத்தில் ஒரு கண்ணில் மட்டும் பார்க்குறான் அவங்க அப்பாவை. ஓகே, பைசா எடுத்து பையனோட பாக்கெட்டில் பைசா வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. இது 2வது நாள். 3வது நாள் அதே நடக்குது. திருப்பி உள்ளே வராரு, பையனுக்கு நெத்தியில் தடவி, எல்லாம் 1 மணி 1:30 மணிக்கு நைட் நடக்குது இதெல்லாம். ஓகே, நெத்தியை தடவி விடுறாரு, ஒரு முத்தம் கொடுக்குறாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பார்க்குறாரு. ஏன்னா பையனை பார்க்க முடியாது மற்ற டைமில். பைசா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாரு. புதன்கிழமை அன்றைக்கி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறான். வியாழக்கிழமை அன்றைக்கி ஃபோன் பண்ணி தேம்பி அழுகுறான் என்கிட்ட ஃபோனில். இப்போ நம்மளுக்கு ஃபோன் பண்ணி யாரும் அழுத என்ன தோணும் நம்மளுக்கு டக்குன்னு? என்னடா ஆச்சு, ஏதாவது தப்பாக நடந்துருச்சாங்க, என்னடா ஆச்சுன்னா அவங்க தேம்பி அழுதுட்டு சொல்கிறான், அங்கிள் நான் எங்கள் அப்பா எவ்வளோ தப்பாக நினச்சிருக்கிறேன். என்னை தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தால் தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் டெய்லி எங்கள் அம்மா தான் எனக்கு பைசா கொடுக்குறாங்கன்னு. எங்கள் அப்பா தான் பைசா வச்சுட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. டெய்லி வந்து உட்கார்றாரு அங்கிள், நைட்டு வந்து உட்கார்றாரு என்கிட்ட. இவரை தான் நான் தப்பாக புரிஞ்சிருக்கிறேன். கேட்டுட்டு என்கிட்ட கேட்டான், அங்கிள் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் இதெல்லாம், எங்கள் அப்பா சொன்னாரா அப்படின்னு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா நான் சொல்லடா, எல்லா அப்பாவும் இப்படி தான். உலகத்திலேயே இருக்கிற ஒரு டம்மி பீஸு, இமோஷன்ஸை காட்ட தெரியாத ஒரு டம்மி பீஸ் யார் அப்படின்னா அப்பா தான். வெளியிலனா நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா அப்படின்னு மாதிரி சுற்றிட்டு இருக்கலாம் உள்ள. ஆனால் இமோஷ்னலி தேர் ஸோ வீக். இந்த பையனோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறது. அப்பா அம்மா மேலே அப்படி என்ன வெறுப்பு வருது நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு? அப்போது இது நம்மளுடைய பொறுப்பு இருக்குல்ல. 5 வயசு வரைக்கும் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ, அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்கிற ஒரு குழந்தை 10 வயசு 15 வயசு வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது, அம்மா கிட்ட சொல்கிறது, அம்மா சும்மா தேவையில்லாமல் பேச சொல்லாத, எனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும். 20 வயசு வரும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். படிப்பை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. 25 வயசுலலாம் காலி, அது வந்து பீக் ஆஃப் அந்த 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 ஆட்டிடியூட் அங்கே இருக்கும். எங்கள் அப்பாக்கெல்லாம் என்ன தெரியும், படிக்காதவருக்கு. ஆனால் லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். ஒரு 35-40 வயசு வரும்போது எதை கேட்டாலும் அப்பாவை கேட்டு செய்யலாமான்னு தோணும் நம்மளுக்கு. அப்பாவோட அட்வைஸ் கிடச்சா நல்லா இருக்குமே, அம்மாவோட அட்வைஸ் கிடச்சா நல்லா இருக்குமே. நாட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் லக்கி. நம்ம எல்லாரும் லக்கி கிடையாது. 40-45 வயசில் நமக்கு அப்பா அம்மா இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. இது இந்த காலத்து பசங்களுக்கு எப்போ புரிய போகுது? அதனால் நம்ம எல்லா மேடைகளையும் நான் போய் பேசும்போது சொல்கிறேன், தம்பி நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இரு, பெற்றோர்களை மதிக்காத ஒருத்தர் சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது சரித்திரமே கிடையாது. தெர் இஸ் நோ வே. ஸோ அந்த ஃபேமிலி வேல்யூஸை 100% we have to teach our kids. தாத்தா பாட்டின்ற ஒரு முக்கியத்துவத்தை, தாத்தா பாட்டி ஒரு லைப்ரரிக்கு சமம். இங்கே புத்தக கண்காட்சி இருக்குது. ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு லைப்ரரிக்கு சமம். இப்போ சென்னையிலலாம் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தால் ஜாயின்ட் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருப்பார், ஒய்ஃப் சென்னையில் இருப்பாங்க, வீக்கெண்ட் மாற்றிப்பாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூன்னு. தாத்தா பாட்டிலாம் இருந்தால் அதெல்லாம் வேறு லெவல். ஸோ ஃபேமிலி வேல்யூஸ் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு அப்சல்யூட்லி எசென்ஷியல். நீங்கள் நினச்சிருப்பீங்க இவர் ஐடி கம்பெனியில் வந்திருக்காரு, இவர் ஏதோ C++, ஆரக்கல், கூழாங்கல், பாறாங்கல், ஜாவா, காவா, யமகா இதை பற்றிலாம் பேச போகிறாருன்னு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தலாம், அதெல்லாம் காம்பிடென்சி. நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கட்டும், எதை வேணால் சாதிக்க முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கட்டும் நம்மளுக்கு. 2வது ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து தான் நீ கற்றுக்கணும். இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் முதல் பட்டதாரி. நிறைய பேர் கேட்டாங்க மாற்றம் ஏங்க இவ்வளோ பேஷனேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவை தான் இன்றைக்கி இருக்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். நான் பெண்கள் படித்தா ஏங்க பெண்களுக்கு, எங்கள் பசங்களே கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளோ பார்ஷியலாக இருக்கீங்க? இந்த வருஷம் 550 அட்மிஷன் போட்டோம் நாங்கள். இதில் 420 பேர் பொன் குழந்தைங்க, மீதி பேர் தான் பசங்க. இப்போ ஒரு பையன் கேட்டான் எங்களை இந்த வாட்டி, சார் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஏன் சார் இவ்வளோ பார்ஷியாலிட்டி இருக்குது உங்களுக்கு? பசங்கள் படிக்கலாம்ல சார்? நாங்கள் பசங்க படித்தேன். நான் சொன்னேன் தப்பே இல்லைடா, பசங்க படிக்கலாம். டீட்டெயில் பெண் குழந்தைகள் படித்தா ஜென்ரேஷன்ஸ் டு ஃபாலோ வுட் பி எஜுகேட்டட். நீ எந்த வீட்டில் வேணால் எடுத்துக்கோங்க, அம்மா படிச்சிருந்தா அந்த அம்மா தலையை அடமானம் வச்சாவது குழந்தைய படிக்க வச்சிடும். கான்ட் சே த ரியலி த சேம் திங் ஃபார் அ ஃபாதர். டாஸ்மார்க் நம்ம ஊரில் ஒன்று இருக்குல்ல, முழு நேர குடிமகன்களாக மாற்றி லோ இன்கம் ஃபேமிலியில், நான் பார்க்குற லோ இன்கம் ஃபேமிலியில் பல குடும்பத்தில் தகப்பன்கள் கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும்? அப்போ நான் யோசிக்கிறது, அம்மா அப்பாவுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெண் குழந்தைங்க ஏன் படிக்கணுன்றது எங்கள் அம்மா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆண்டாவூர்னின்னு ஒரு ஊர், ஒரு குக்கிராமம் அது, தேவகோட்டை பக்கத்தில்.
1970களில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை டீச்சர் ட்ரைனிங்க்கு திண்டுக்கல் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு. நான் சொல்கிறது இப்போ இல்லை, 1970s. அந்த ஊர்லேருந்து 10th முடித்து அந்த ஊரில் போய் திண்டுக்கல்லில் போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வச்சுருக்காங்க. எங்கள் பாட்டி வந்து கோவிடுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. நான் சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் பேசணும், பெண் குழந்தைகள் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் பேசணும். நிறைய இன்புட் கேதர் பண்ணேன். அப்போ யோசித்தேன், எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கலாம் போய், எங்கள் அம்மாவை படிக்க வச்சாங்கல்ல, நான் 1970களில் எங்கள் அம்மாவை படிக்க வச்சாங்கல்ல அப்படின்ட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட போய் நான் உட்காந்து கேட்டேன். அவங்கள அம்மாச்சின்னு தான் கூப்பிடுவேன். நான் மாடுக்கு பால் கறந்துட்டே இருந்தாங்க. நான் அப்படி பின்னாடி உட்காந்துட்டு, அம்மாச்சி அம்மாவை ஏன் படிக்க வச்சேன் அப்படின்னு கேட்டேன். 1970களில் அவள் கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். அம்மாவை ஏன் படிக்க வச்சேன்? நான் ஏதோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். என் முகத்தை கூட பார்க்கல, பால் கறந்துட்டே சொன்னாங்க, ஏன்னா அவங்க அம்மாவை என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை, அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க. இந்த ட்விட்டர்லலாம் ஒரு இல்லை பலார்னு ஒரு ரிப்ளை, அது மாதிரி, ஏன்னா அவங்க அம்மாவும் என்ன மாதிரி சாணி எல்லக்கூடாது இல்லை தம்பி, அதனால தான் படிக்க வச்சேன்னு. அந்த படிப்போட விளைவு தான் டீச்சர் ஆனாங்க, சென்னைக்கு வந்தாங்க, எங்கள் அப்பாவை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுக்கு 2 பசங்க. அப்போது எங்கள் ஃபேமிலியில் தலைமுறை எங்கேருந்து மாறுச்சு? ஒரே ஒரு பெண் குழந்தை படிக்கிறதுலேருந்து மாறுச்சு. உண்டா இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், when we look at our children, எந்த ஜென்ரேஷன் மாறுதுன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும், அவ்வளோ ஒரு ஹோப் இருக்கும். காலேஜ்லாம் போகும்போது நான் கேட்பேன், முதல் பட்டதாரிகள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்களாம் ரொம்ப யோசிச்சு கை தூக்குவாங்க, ஏன்னா நம்மளை எப்படி மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. நான் சொல்கிறேன், நீ தான்டா ஹீரோ, ஏன்னா அந்த ஜென்ரேஷன் ஒன்றுலேருந்து தான் மாறப்போகுது. வறுமையை போக்குவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் எதுனா எஜுகேஷன் மட்டும்தான். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தம்பி, நீ படிக்கிறது ஏதோ ஒரு டிகிரிக்காக கிடையாது. இன்றைக்கி கெரியர் கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வரும்போது பசங்க கேட்பாங்க, சார் எந்த கோர்ஸ் சார் ஈஸி? ஏன்பா ஈஸியாக ஃபஸ்ட்டு போயிடணும் சார். வாட் இஸ் ஈஸி இஸ் நாட் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் இஸ் நெவர் ஈஸி. ரொம்ப சிம்பிள். எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். 10th வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும் இல்லை. என்கிட்ட கவுன்சிலிங் வர பசங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் மேக்ஸ் வேணான்றான் சார். ஏன்னா மேக்ஸ் பிடிக்காது, மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேண்டாம். ஏன்னா சப்ஜெக்ட் மேலே வெறுப்பு. அப்போ எது ஈஸியாக வேணும்? ஈஸியாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம பசங்கிட்ட சொல்கிறது என்னென்னா, பெயின் இல்லாமல் ஆல்வேஸ் ரிமெம்பர், பெயினோட எண்ட் ரிசல்ட் இஸ் சக்ஸஸ். ஒரு அத்லீட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்மளாம் பார்க்குறோம்ல, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரிக்கெட் மேட்சோட முடிஞ்சிருது இல்லை. உசைன் போல்ட் ஓடுறாரு, ரேஸ் ஓடுறாரு, அவர் ஓடின ரேஸ் எல்லாத்தையும் நீங்கள் கியூமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் தான் அவர் மொத்த ரேஸும். ஒரு ரேஸும் 10 செகண்டான கணக்கு அவருக்கு. அப்போ லைஃப் ரொம்ப ஈஸியான கிடையாது. அந்த 10 செகண்ட் ரேஸுக்கு அவர் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும்? அப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம், தம்பி எதை செஞ்சாலும் தயவு செஞ்சு கிவ் இட் யுவர் 100%. இதுதான் நான் பார்க்குற இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை. எதை பார்த்தாலும் ஃபைனல் எக்ஸாமில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஏன் பெஸ்ட்டு கொடுக்கணும்? இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், எல்லோரும் உட்காந்துருக்கீங்களா? நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுவோம். உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க பார்க்கலாம். ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் as much as you can. ஓகே, சூப்பர். அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் 1 2 3ன்னு சொல்கிறேன். 3ன்னு சொன்னோடனே மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு இந்த புஷ் பண்ணும்போது ஒரு 1 or 2 inch மேலே ஏற்ற முடியுமான்னு பாருங்கள். சரிங்களா? 1 2 and 3 புஷ். சூப்பர். யாருக்கெல்லாம் கை மேலே போச்சு? 2வது விட கை தூக்குங்க. பொய் சொல்லாமல் சொல்லணும், இல்லை சாமி கண்ணை குத்தும். எல்லாருக்கும் கிட்டத்தட்ட போச்சா? சில பேருக்கு கை போகல, நான் பார்த்தேன். பட் 3/4 பேருக்கு கை போச்சு. ரைட்? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ரேஸ் யுவர் ரைட் ஹேண்ட் as much as you can. உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கன்னு சொன்னேன். அப்போ அவ்வளோதான் உயர்த்த முடியும். அங்கே ஒருத்தர் எந்திரிச்சு நின்றார், அப்புறம் ஏன் உட்காந்துட்டாருன்னு தெரியல. உண்மையை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் ரேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நல்லா மூச்சு இழுத்து பிடி, உன்னால் முடிஞ்சால் ஒன்று புஷ் பண்ணு. அந்த மோட்டிவேஷன் லெக்சர்லாம் கொடுப்பாங்களா, உன்னால் முடியும்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படியே புஷ் பண்ணுறான்னா இன்னும் 2-3 இன்ச்சு மேலே போச்சு. அந்த 2-3 இன்ச்சு ஏன் முதல்ல போலன்றது தான் கேள்வி. ஏன் முதல்ல போல? ஏன்னா முதல்ல போகும்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஒன்று சொல்லும், அந்த ஆள் ஒரு எக்ஸசைஸ்க்காக சொல்கிறான், கையெல்லாம் தூக்காத. சில பேருக்கு கை இவ்வளோ தான் போச்சு, டக்கின் பண்ண சட்டை வெளியில் வந்துருமான்னு தோணும். இப்போ இதை இப்படி சொல்கிறோம், உங்களால் உங்கள் வலது கையை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள். அதிகமாக உயர்த்துபவர்களுக்கு வரதராஜன் சார் 2 கிலோ தங்கம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறேன் நான். இன்னும் ஆகும். இப்போது சேர் மேலே ஏறி நின்றுருப்பீங்க, இங்கே வந்து ஏறி நின்றுருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே ஏறி நின்றுட்டே பாதி எடுத்துக்கலாம். உனக்கு 1 கிலோ தங்கம், எனக்கு 1 கிலோ தங்கம்.
ஆனால் நம்மளோட மைண்ட் வைஸ் என்ன சொல்லுது? நெவர் கிவ் யுவர் பெஸ்ட் டுடே, ரிசர்வ் இட் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆர் சம் அதர் டே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை மட்டும் தயவு செஞ்சு லீட் பண்ண வேண்டாம், நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எனக்கு இன்றைக்கி இந்த டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐ நீட் டு என்ஜாய். ஆர்கனைசர்ஸோட டென்ஷன் எனக்கு புரிஞ்சுது. ஐயோ க்ரௌட் வரல, இட்ஸ் நாட் அபவுட் த க்ரௌட். எனக்கு இந்த டாக் பேசுகிறத விட இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ப்ரெப் ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கான படிக்கிறோம்ல, அதுக்கான ரிசர்ச் பண்ணுறோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எதை செஞ்சாலும் கிவ் இட் யுவர் பெஸ்ட். மை சன் இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். 19 வயசு ஆகுது அவனுக்கு. கிரிக்கெட் விளையாடுவான். அவங்ககிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. நீ மேட்ச்சில் போய் ரன் அடிக்கிறதெல்லாம் செகண்டரி. கோ த்ரூ த ப்ராசஸ். செய்கிற விஷயத்தை திருப்பி 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 செய். கால் வலிக்குதா, விடாத, திருப்பி செய். ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட் 100% உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். இட் மை டேக் சம் டைம். ஷார்ட்கட்ஸ் வராது. கிட்டார் வாசிக்கணும்னா உடனே போய் கிட்டார் வாசிக்க முடியாது. வீணை வாசிக்கணும்னா கையெல்லாம் பழுத்துரும். இங்கே என்ன போட்டால் மிருதங்க வச்சா கையில் கட்ட மாதிரி ஆகிடும். அப்படி தான் யூ ஹாவ் டு கோ த்ரூ த கிரைண்ட். அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நத்திங் கம்ஸ் ஈஸி. கேம்பஸ் இன்டர்வியூக்கு இப்போ நான் என்னோடய வேலையில் கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா போகணும். எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மால் இங்கிலீஷ் பக்கமே போயிருக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கூட இங்கிலீஷை தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன சொன்னேன்னு. நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லாம் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் கம்மிங்கா, ட்ரெயின் கோயிங்கா, வாட், ஷேக்ஸ்பியர் டைடா, எல்லாத்துலேயும் ஆன்னு வேறு ஒன்று வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம பேசுகிற இங்கிலீஷ் அப்படி தான் இருக்கும். 27C வெண்டா அப்படின்னுவான். 27C பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்றதான் நம்ம அப்படியே. இது எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஜுனூன்னு ஒரு சீரியல் வந்தது. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அதை? ஐதரளி காலத்தில். இது இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுதான் முதல் ஹிந்தி சீரியல் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இந்த சீரியலை டிரான்ஸ்லேஷன்னா எப்படின்னா, ஹிந்தியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் தமிழ். உதாரணத்துக்கு டயலாக்லாம் அப்படி வரும். என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே அப்படின்வாங்க. நம்ம எங்கே எப்படி தமிழ் பேசுவோம்? என்ன அதிகாரி சார் வந்திருக்கீங்க வீட்டுக்கு, உட்காருங்க சேர் மேலே. வாய்ப்பே இல்லை. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். டேய் தம்பி, எதை பண்ணாலும் 100% கொடு. ரெண்டாவது, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ லைஃப்பில் சக்ஸஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஊரில் ஒரு காலங்காலத்தில் சில விஷயம் நடந்தாகணும்ல. அது என்ன? 12th நல்ல மார்க் எடுக்கணும், சூப்பரான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும், 4 வருஷம் கழிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இன்னொரு 3-4 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடணும், 30 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கணும், சென்னைக்கு மிக அருகில் இல்லை கோயம்புத்தூருக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு 20 வருஷம் லோன் இருக்கணும், அந்த லோன் அடைக்கிறதுக்கு அடுத்த 20 வருஷம் லோன் வேலை செஞ்சு 45 வயசில் நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். திருப்பி எனக்கு மட்டும் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், இதான் பண்ணியிருப்பேன். அப்போது ஃபியூ ஸ்கில்ஸ் என்ன இன்னைக்கு த மோஸ்ட் வாண்டட் ஸ்கில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபோக்கஸ். யாரெல்லாம் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவெல்லாம் தீர்க்கதரிசின்றாங்க இன்னைக்கு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்க இந்த ஒரு கொல்லிக்கட்டை போதும். திஸ் இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் எக்யூப்மெண்ட் யூஆர் ஆல் கேரிங். இப்போ நான் படித்த காலத்தில் எல்லாரும் சொன்னாங்க, தண்ணி அடிக்கக்கூடாது தம்பி, தம் அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இதுதான் டேஞ்சரஸ்னாங்க. இன்றைக்கி தேர் சேயிங் ஆல்கஹால் அண்ட் சிகரெட் இஸ் ஓகே. அடிக்ஷன் டு யுவர் மொபைல் ஃபோன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஆல்கஹால் அண்ட் சிகரெட்ன்றாங்க. உண்டா இல்லையா? தேர் சேயிங் திஸ் இஸ் நியூ ஏஜ் கேன்சர். ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன், அது நீங்கள் தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கள். ஹவ் வி லாஸ்ட் அ ஜென்ரேஷன் டு மொபைல் ஃபோன்ஸ்? இதான் ஆர்டிக்கலு. ஹவ் வி லாஸ்ட் அ ஜென்ரேஷன் டு மொபைல் ஃபோன். சின்ன குழந்தைங்க, அது ஒரு 3-4 வயசு, அந்த குழந்தை போது பாருங்கள், அந்த ஏஜ். அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐபேடை தூக்கி வச்சிடுறோம் முன்னாடி. எங்கள் பொண்ணு ரைம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் சாப்பிடும், டோரா பூஜி பார்த்துட்டே தான் சாப்பிடும், விளங்கிடும். நான் சாப்பிட்லன்னா எங்கள் அம்மா பட்னி போட்டிருப்பாங்க ஒரு நாளைக்கு, சாப்பிடாத, பசிச்சிருக்கும், சாப்பிட மாட்டேன். 2வது நாள் பசிச்சிருக்கும், 3வது நாள் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட் போன வாரம் ரெசிடென்சி டவர்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும் தனியாக இருந்தேன். பார்க்கவே கருணை கொடூரமாக இருந்தது. ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி. அந்த குழந்தை அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணுறதுக்காக அவங்க அம்மா மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்டு வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஃபோனை வச்சுட்டு அவங்க அது பாட்டுக்கிட்டு ஏதோ சாப்பிடுது, இவங்க இந்த பக்கம் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் போய் சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்றுவாங்க நம்ம ஊரில், ரைட்?
The mobile phone addiction is the most dangerous thing for your kids and for yourself. நம்ம ஒரு சர்வே எடுப்போம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் கடைசியாக தூங்கும் போது கடைசியாக பார்க்குறது மொபைல் ஃபோன்? கை தூக்குங்க. ஓகே. காலையில் எந்திரிச்சவுடன் முதலில் பார்ப்பதும் மொபைல் ஃபோன். கை தூக்குங்கள். வெரி குட். இப்போ நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அப்படி என்ன வருது நம்மளுக்கு காலையில்? இத்து போன யாராவது ஒருத்தன் நம்மளுக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த குட் மார்னிங் மெசேஜை அவன் எங்கேருந்தோ காப்பி அடித்து ஒரு பூ படம் போட்டு வந்திருக்கோம் காலையில். ஐயோ குட் மார்னிங், அவருக்கு சொன்னோன்னு தான் நம்மளுக்கு குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சோன்னே கை போகும் அப்படியே. இல்லை பராக் ஒபாமாவோ புட்டினோ இல்லை ஜோ பிடனோ நம்மளுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறாங்களா, யுக்ரைன் வாரை சால்வ் பண்ணுறது எப்படி, உங்கள் ஐடியா கொடுங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்களே. வரப்போகிறது 4 மெசேஜ். அது காலையில் பார்த்த கை காலெலாம் உதறது நம்மளுக்கு. இப்போ ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. இதை உடனே 15 பேருக்கு அனுப்பு, இல்லைனா ரத்தம் கக்கி செத்துருவேன், சாமி கண்ணை குத்தம், எதுக்கு வம்பு, இல்லை 15 நாள் இது அனுப்பிச்சேன்னா 15 நாளில் நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன், அடி தள்ளு. இன்னொரு குரூப் இருக்குது, உண்மையான மரத்தமிழனாக இருந்தால் இதை அனுப்புடா. இப்போ நம்மளுக்கே டவுட் வந்துடுது, ஐயோ நம்ம மரத்தமிழனா இல்லை, அடித்து அனுப்பு. இப்போது கண்ட்ரோல் எஃப், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். நீங்கள் பாருங்கள், ஃபார்வர்டட் மல்டிபிள் டைம்ஸ்னு. இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் என்ன கொடுமைனா, நம்ம பேசின வீடியோ நமக்கே ஃபார்வர்ட் பண்ணுவான். இன்னைக்கு காலையில் எனக்கு வந்திருக்கு, யூ ஷுட் லிசன் டு திஸ் அப்படின்னு. டேய் பேசுனதே நான் தான்டா. இப்போ ஃபார்வர்டு தான் நம்மளுக்கு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. என்னத்துக்கு வம்பு. ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு சந்தோஷம். அப்பா அனுப்பிச்சிட்டப்பா, 4 பேருக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய டேஞ்சர் இஸ் திஸ். அண்ட் ஃபோக்கஸ்க்கெலாம் நான் பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லிங்க. தூர்தர்ஷன் நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, ஒரு 70, 80, லேட் ஏர்லி 90s வரைக்குமே பாருங்களேன். அதில் உங்களுக்கு ஃபேவரட் ப்ரோக்ராம் என்ன? ஒளியும் ஒளியும். வேறு எதுவும் பார்க்க முடியாது. கரெக்டாக? வயலும் வாழ்வனும் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும், மனைமாட்சி, கண்மணி பூங்கா, ஒண்டர் பலூன், இதெல்லாம் தான் ப்ரோக்ராம். எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஞாபகம் இருக்கா? போன வாரம் நடந்த ப்ரோக்ராமை பற்றி இந்த வாரம் லெட்டர் எழுதி 2 பேர் படிப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கோம் நம்ம. என்ன நேயர்களே, சென்ற வாரம் ஒளிபரப்பிய கதவை திரடி காஞ்சனா என்ற நாடகத்தில் காஞ்சனா கடைசி வரைக்கும் கதவை திறக்கவே இல்லை என்று நேயர் எழுதியிருக்கிறார். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம் நம்ம. இந்த ஒளியும் ஒளியும்ன்ற ப்ரோக்ராம் 7:35 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 7:30 7:35 வரைக்கும் சோபனா ரவின்றவங்க நியூஸ் படிப்பாங்க. நம்ம அம்மாலாம் அந்த சாரீ பார்ப்பாங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த சாரீ அப்படின்னு பார்ப்பாங்க. 7:35 ஒளியும் ஒளியும் போட்டிருப்பாங்க. 7:35 பாட்டு போட்டுருவாங்களா? 8 மணிக்கு பாட்டு போடுவான். அப்போ 7:35 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன பண்ணோம்? நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்தோம். வாஷிங் பவுடர் நிர்மா வந்துச்சா, உங்கள் பாட்டி வீட்டில் குருமா அதெல்லாம் வந்துருக்கும். நம்ம அது எல்லாத்தையும் உட்காந்து குடும்பமாக அட்வர்டைஸ்மெண்ட் உட்காந்து பார்த்து 8 மணிக்கு ஒரு 6 பாட்டு போடுவான். அதை பார்த்துட்டு அவ்வாடா அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ வாங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு ஒரு படம் வருது, ஒரு ஆக்டரோட படம் வருது சன் டிவியில். அதே ஆக்டரோட படம் போட்டிக்கு விஜய் டிவிலையும் வருது, ஜெயா டிவிலையும் வருது, கலர்ஸ் டிவிலையும் வருது. நம்மால் படம் பார்த்துட்டே இருக்கான், அப்படி பார்த்துட்டே இருக்கான். அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன பண்ணுவான்? பச்சக் அப்படின்னா அடுத்த சேனல் போவான். அங்கே கொஞ்ச நேரம் பார்ப்போம். இங்கே கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கோம், இங்கே அப்போ தான் நடுவில் ஏதோ ஒரு சீன் வரும். இங்கேருந்து அடுத்த சேனல் போவான், அப்புறம் அடுத்த சேனல் போவான். அவனை போய் கேட்டுப்பாங்களேன், என்னடா பண்ணுறேன்னு. படம் பார்க்குறேன். என்ன படம் பார்க்குறேன் தெரில, கதம்பமாக ஒரு 4-5 படம் சேர்ந்து பார்க்குறேன். என்டர்டெயின்மெண்ட்டில் கூட நம்மளால் ஃபோக்கஸ் கிடையாது. அப்போது வாட் இஸ் த ஜென்ரேஷன் தட் வி ஆர் லுக்கிங் அட்? அப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் 22 மினிட்ஸ்னாங்க. இன்றைக்கி இட் இஸ் லெஸ் தென் 3 மினிட்ஸ். அவனுக்கு 3 மினிட்ஸ்க்கு மேலே கை கால்லாம் உதறுது. இப்போ உங்கள் பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு மெசேஜ் வருது, அவருக்கு மெசேஜ் வந்தால் நம்ம எடுத்து பார்க்கணும் ஃபோனு. எனக்கு ஏன் யாரும் மெசேஜ் அனுப்பல டக்குன்னு? அதுக்கு வாட்ஸ்அப் இட்டிஸ்ன்னு பேரே வச்சுருக்கானுங்க, வியாதி. குருன்னு வந்து நம்ம எடுத்து பார்க்கணும், ஏதாவது வரலையா? எதுவுமே வரலையே நம்மளுக்கு. கைண்ட்லி மை ஒன்லி ரெக்வெஸ்ட் யூ, குட்டி பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ தள்ளி வைக்க ட்ரை பண்ணுங்கள். அன்அவாய்டபிள். அது கையில் போய் தான் ஆக போகுது ஒரு ஸ்டேஜ். அது 10 வயசுன்றதை ஒரு 15 வயசு வரைக்கும் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள், 15ன்றதை இன்னும் கொஞ்சம் இழுக்க முடியுமான்றதை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிவைஸை தள்ளி வைங்க. காமன் ரூமில் மட்டும் உங்களுடைய லேப்டாப்போ டிவியோ இது இருக்கும், அந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது இருக்குது பாருங்கள். இந்த ஃபோனில் இருக்குது அந்த ஆப்பு, எல்லார் ஃபோன்லேயும் ஸ்க்ரீன் டைம்னு ஒரு ஆப் இருக்குது.
அதை போய் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்களேன், 20 நிமிஷம்னுவான். பார்த்தீங்கன்னா சராசரியாக இந்தியன் யூத் ஸ்பெண்ட் அபவுட் 4 to 5 hours எவ்ரி டே இன் யுவர் மொபைல் ஃபோன். இது ஒன்றுமே கிடையாது. இந்த மொபைல் ஃபோனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக் அப்படின்னு ஒன்று வரும். மந்தத்தன்மை, மூளையில் ஒரு மந்தத்தன்மை, க்ரியேட்டிவிட்டி ஜீரோ ஆகிடும். நம்மளால் சுயமாக சிந்திக்க முடியாது. நீங்கள் ரீல்ஸ் பார்த்து நம்ம ஆளுங்களுக்கு கட்ட விரலில் ரேகையே இல்லை. அட்லீஸ்ட் நீ இன்ஸ்டாவில் நீ ரீல்ஸ் போட்டாவது உனக்கு பைசாவாவது கிடைக்கும். அதுவும் கிடையாது. யாரோ போடுற ரீலை நம்ம போட்டு இப்போ தேய்ன்னு பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் சொல்கிறோம், த வேர்ல்ட்ஸ் இன்டெலிஜென்ட் people, the world's most intelligent company is all looking for your sleep time. உன்னை தூங்க விடாமல் இருக்கிறது தான் அவனுக்கு பிஸ்னஸ். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க சீரீஸ், அமேசான் ப்ரைமில் சீரீஸ் பார்க்குறோம். அந்த சீரீஸ் முடியும் போது நெக்ஸ்ட் எபிசோட்னு ஒன்று வரும். நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போயிடும். இட் they'll force you to watch it again. பிஞ்ச் வாட்சிங்கிறோம் நம்ம. அதை என்றைக்கோ ஒரு நாள் பிஞ்ச் வாட்ச் பண்ணால் பரவாயில்ல, டெய்லி பிஞ்ச் வாட்ச் பண்ணால் என்ன ஆகுதுக்கு வருது? அவனுக்கு நல்லது, நமக்கு சாபக்கேடு. ஸோ ஃபோக்கஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரி, நான் பேசுகிறேன், எனக்கு பயங்கர ஃபோக்கஸ் உண்டா? கிடையவே கிடையாது. ஆஸ் அ கிட் ஐ ஸ்ட்ரகிள்டு. 10 நிமிஷம் என்னால் ஒரு விஷயத்தை ஒன்றா செய்ய முடியாது. நான் வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் மேன். எனக்கு வாழ்க்கையே வெளியில் தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இந்த எக்ஸாம் டைம்லலாம் என்ன ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுவாங்க. உள்ளே போய் உட்காந்து படிடா அப்படின்வாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்களா, கடவுளுடைய வரப்பிரசாதம் அது வந்து அந்த ரூம்குள்ளே போச்சுன்னா படித்து முடிச்சு தான் வெளியிலே வரும். காட்ஸ் கிஃப்ட். சோறு தண்ணி இல்லாமலாம் படிக்கும். நம்மளாம் அப்படி கிடையாது. என்னை ரூம்குள்ளே போட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் வெளில வருவேன். எங்கள் அம்மா கிட்ட, என்னடா தண்ணி, அது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கலாம். அப்போ நம்ம உள்ளே வச்சுட்டா எப்படி வெளில வருது? தண்ணி. சரி போய் குடிச்சிட்டு வா அப்படின்வாங்க. கிச்சனில் போய் குடிச்சிட்டு வருவேன். அப்புறம் இன்னும் 10 நிமிஷம் திருப்பி வெளில வருவேன். இப்போ என்ன? பாத்ரூம். தண்ணி குடித்தா பாத்ரூம் போகணும்ல, அப்புறம் திருப்பி பாரு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். இப்போ என்னடா யாரோ காலிங் பெல் அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு. மற்ற நாளில் அங்கேயே உட்காந்துருப்போம், காலிங் பெல் லொல்லொல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்திரிச்சு போய் சட்டே பண்ண மாட்டோம். திடீர்னு ஒன்று 10 நிமிஷம் கழிச்சு வரும். நீ அப்பாவை என்ன பண்ணுறான்னு பார்த்தல, அம்மா அவங்க கூட கொஞ்ச நேரம் இருக்குமா அப்படின்னு அம்மா மடியில் படுத்துக்கிறது. திடீர்னு அம்மா மேலே பாசம் வரும். ஏன்னா நம்மளால் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல. இப்போ இந்த குழந்தையெல்லாம் 1 மணி நேரம் படிக்க வைன்றது வாய்ப்பு கிடையாது. ஹவு டு யூ ப்ரொலாங் தட் டைம்? ஹவு டு யூ மேக் திங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ ஃபோக்கஸ்க்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இஸ், நம்ம குழந்தைங்கிட்டையும் சரி, உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ என்னுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஹஸ் கான் அப் டு 90 minutes. என்னால் 90 நிமிஷம் ஒரு விஷயத்தை டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ண முடியுது. இப்போது அவுட் ஆஃப் எப்போது ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, எனக்கு எந்த விஷயம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை தள்ளி வச்சுட்டேன். அது என்னது? இது இருந்தால் தானே பக்கத்தில் டிங் டிங் டிங்னு வந்துகிட்டே இருக்குது சவுண்டு. அப்போ நான் எந்த ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ எலிமினேட் மை டிஸ்ட்ராக்ஷன். ஃபோனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவேன். நான் இருக்கிற ரூம்லேயே இருக்காது. அப்போ அந்த அன்டிவைடட் டைம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுதா? ஒன்று. ரெண்டாவது, நம்மள எல்லாருமே பெருசாக ஒரு பெருமை பித்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐ கேன் மல்டி டாஸ்க் அப்படின்னுவாங்க. என்னால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னுவாங்க. ஹியூமன் பிரெயின் இஸ் நாட் டிசைன் ஃபார் மல்டி டாஸ்கிங். இது நம்மளால் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தான் உருப்படியாக செய்ய முடியும். ஒரு நேரத்தில் பல விஷயத்தை செய்யலாம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளே வேணால் ஏமாற்றிக்கலாம். மல்டி டாஸ்கிங். ஒரு பிரெயின் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். ஒரு டாஸ்க்கு இன்னொரு டாஸ்க். முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங் இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் ஷுர். மூணாவது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க டு நாட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ்னுவாங்க. ஒரு முயலை பிடிக்கணும்னா ஒரு முயலை மட்டும் நோக்கி ஓடு. அந்த முயல் டயர்ட் ஆகிடும், பிடிச்சிடலாம். அது ஓடும்போது பக்கத்தில் ஒரு முயல் இருக்கும், இதை பிடிக்கலான்னு தோணும். சுற்றி ஓடு, நீ டயர்ட் ஆகிடுவோம். ஒரு முயலும் கையில் மாட்டாது. நம்ம ஆளுங்க இந்த பக்கம் ஓடுவான், அப்புறம் இதுலேருந்து இதுக்கு மாறுவான், இதுலேருந்து அதுக்கு மாறுவோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை அண்ட் சி. இந்த 3 விஷயத்தை எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் சேஸ் மல்டிபிள் ரேபிட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் மட்டும் கொண்டு வரதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபார்முலா. 90:90:1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் ஒரே விஷயத்தை 90 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். உதாரணத்துக்கு, என்னால் ஒரு நாளைக்கு 90 நிமிஷம் எழுத முடியும் அப்படின்னா 3 மாதத்தில் அடுத்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் புக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். நான் என்னோடய முதல் புத்தகத்தை அப்படி தான் எழுதினேன். முதல் புத்தகம் எழுதும் போது 2013 ஒரு பிரபல நாளிதழ் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. சார், நீங்கள் வந்து ஒரு புக் எழுதணும்னு. நான் சொன்னேன், புக்கா? வாழ்க்கையில் நான் எழுதுனதே கிடையாதுங்க, நான் எங்கே புக் எழுத சொல்கிறீங்க அப்படின்னு.
இல்லை நீங்கள் பேசுகிறீங்கல்ல, பேசுகிறத வந்து நீங்கள் புக்காக எழுதுங்க. நாங்கள் சரிங்க, பேசுகிறது வேறங்க, எழுதுறது வேற அப்படின்னு. இல்லைங்க ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிதழ் என்ன பண்ணிட்டாரு, போய் போஸ்டர்லாம் ஒட்டிட்டார். ரோடெல்லாம் சென்னையிலலாம் போஸ்டர் ஒட்டிட்டார். ஜனவரி 1 அதில் எனக்கு பேர் வேறு HR கிங் போட்டு எழுத போகிறார். நண்பா நீதான் ஹீரோ, இதான் டைட்டில் வேறு. விஜயசாந்தி படம் மாதிரி இருந்தது. இதுதான்டா போலீஸ் அப்படின்ற மாதிரி நண்பா நீதான் ஹீரோ டைட்டில்லாம் வச்சுட்டாங்க. இப்போ நான் அந்த நாளிதழ் நான் தான் நினச்சேன் 15 நாளைக்கு ஒரு தொடர் வரும்னு நினச்சி நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் தான் எங்கள் அப்பா சொன்னார், தம்பி அது வாரத்துக்கு 2 வாட்டி வரும் அப்படின்னாரு. 15 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டென்ட் கொடுத்தலான்னு நினச்சா வாரத்துக்கு 2 முறை எழுதணும், 52 வாரம் எழுதணும். அப்போ கண்டென்ட்டுக்கு எங்கே போகிறதுன்னு பயம். ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள்கிட்ட தலையில் ஒரு கத்தி இருக்கும்போது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எலிவேட் ஆகும். அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன், கண்டென்ட் ஐயோ நம்ம பேர் கட்டக்கூடாதுன்றதுக்காக எழுத ஆரம்பித்தேன். அப்படி எழுதி வந்தது தான் முதல் புத்தகம், ரைட்? ஸோ ரொம்ப சிம்பிள். இதில் யார் வேணால் புத்தகம் எழுதலாம். பெரிய பெரிய பயங்கர ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அது பெஸ்ட் செல்லர் ஆகுமா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்ஃபேக்ட் நான் அடுத்து எழுத போகிற புத்தகம் பேர் என்ன தெரியுமா? பெஸ்ட் செல்லர். டைட்டில் பேரே பெஸ்ட் செல்லர். ஏன் சொல்லுங்கள்? ஒரு புக்கு கூட விற்கலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த புக் எழுதும்போது ஆத்தர் ஆஃப் பெஸ்ட் செல்லர்னு வரும் மேலே. ஆத்தர் ஆஃப் இல்லை இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லர்னு வச்சுருப்போம் ஒரு புக்குக்கு, ரைட்? அப்போது 90 நிமிஷம் ஒரே விஷயத்தை 90 நாளைக்கு செஞ்சால் என்ன ஆகும்? யூ பிகம் an expert in that area. அப்படி தான் என்னோடய ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி புத்தக கண்காட்சியில் இருக்கிறனால சொல்கிறேன், வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருந்தாங்க எண்ணற்ற குழந்தைகள் உள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படின்றது. நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கன்னா that's the best hobby in the world. That can be the best hobby in the world. நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் பெருமைக்காக கிடையாது. காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா நான் என்னோடய புக் எடுப்பேன், எண்ணி 30வது செகண்ட் தூங்கிடுவேன். அப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. புக்கு எடுத்தேன்னா தூங்கிடுவேன், அவ்வளோதான். புத்தகம்ன்றது எனக்கு அடித்து போட்டாலும் வராது. ஆனால் எனக்கு மேடையில் பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோடய மென்டர் ஒருத்தர் இருந்தார் சென்னையில், டாக்டர் CS ராமச்சந்திரன், ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ரொட்டேரியன், அவர் கவர்னரெல்லாம் இருந்தார். அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆஃப் ரோட்டரின்னுவாங்க சென்னையில். ஆள் வந்து ஒரு 6 அடி 4 அங்குலம் ஹைட்டு. மேடைக்கு வந்து கண்டிப்பாக வனராயர் சார் தெரிஞ்சிருக்கும். மேலே வந்து நின்றார்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இமேஜ். அவர்கிட்ட தான் நான் போய் கேட்டேன், சார் உங்களை மாதிரி நல்லா பேசணுன்னா என்ன சார் பண்ணணும்? நிறைய படிக்கணும் அப்படின்னாரு. நிறைய படிக்கணுமா? எனக்கு புக் எடுத்தாலே தூக்கம் வருது அப்படின்னு. இல்லை புக்கு படித்தா தான் உன்னுடைய ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், நீ அப்போ தான் பேச முடியும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருந்தப்போ என்னோடய சர்ச் பாரிஸ் ப்ரீஸ்ட் என்ன பண்ணார், ஒரு புக்கு கொடுத்தார். சிக்கன் சூப் ஃபார் த சோல் அப்படின்னு ஒரு புத்தகம். நான் என்ன நினச்சேன், வாங்கினோடனே சிக்கன் சூப்புன்னு பார்த்தோன்னே சமையல் புக்குன்னு நினச்சிட்டேன். அப்போ அந்த ஃபாதர்கிட்ட கேட்டால், ஃபாதர் என்ன ஃபாதர் சமையல் புக் கொடுத்துருக்குறீங்கன்னு ஒரு காதை பிடிச்சி திருவினார். டேய் ஒழுங்காக படி, சிக்கன் சூப் ஃபார் த சோல்னு போட்டிருக்கு, இது 100 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும், இந்த ஷார்ட் ஸ்டோரிஸை போய் படி, இதுதான் ஸ்டார்டிங்னு. இந்த புக்கை 2 நாளில் படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா கதை. இப்போ அது வரைக்கும் நான் படித்ததெல்லாம் மேனேஜ்மெண்ட் புக்கு அப்படி இப்படின்னு எடுத்து எனக்கு புரியாத விஷயத்தை படித்தேன், அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ பிடிச்ச விஷயத்தை படித்தேன், டக்குன்னு படித்து முடிச்சிட்டேன். 2 நாள் கழித்து போய் ஃபாதர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் சிக்கன் சூப் ஃபார் த சோல் அடுத்த புக் கொடுங்க அப்படின்னு. இல்லை அவர் ஒன்றும் எழுதுனா கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு. அப்போ நான் படித்த ஃபஸ்ட்டு புக் அதுதான், ஆத்தர் பை ஜாக் கேன்ஃபீல்டுன்னு ஒருத்தர். எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஆம்பிஷன் ஒன்று இருந்தது, இவரை எப்போயாவது பார்த்தா இவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் ஒன்று வாங்கிக்கணும், ஏன்னா இவரால் தானே நம்ம புத்தகம் படித்தோம். ஒரு புத்தகமில் படிக்க ஆரம்பித்த ஹேபிட் இன்றைக்கி என்னோடய பர்சனல் லைப்ரரியில் மட்டும் 7000 புத்தகம் இருக்குது. ஐ மேனேஜ் 7000 புக்ஸ். அதாவது சொல்ல, வீட்டில் பெரிய டிவி இருக்கான்றது பெரிய பிரச்சனை கிடையாது. வீட்டில் பெரிய லைப்ரரி வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள், புக் ஷெல்ஃப் இருக்கான்னு பாருங்கள். புக் ஷெல்ஃப் இருக்க வீடெல்லாம் ரொம்ப பணக்கார வீடு. ஏன்னா அதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், மை புக்ஸ் ஆர் மை பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் அந்த டாப் ஷெல்ஃபில் இருக்கும் பாருங்கள், அந்த புக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 தடவை படிச்சிருப்போம் நம்ம. கிட்டத்தட்ட வேலை செய்கிற மாற்றம் ஆஃபீஸில் ஒரு லைப்ரரி இருக்குது, நான் ஒர்க் பண்ணுற இன்ஃபோசிஸ் என் ஆஃபீஸில் ஒரு லைப்ரரி இருக்குது. சில புக்ஸ் எல்லாம் எப்படின்னா நான் ஆடிபிள்லேயும் வச்சுருப்பேன். நான் ஆடிபிள்னு ஒரு ஆப் இருக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால இப்போ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப பிஸி, ஐ டோன்ட் ஹவ் டைம். எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஐ ட்ராவல் அ லாட். ட்ராவல் பண்ணும்போது எனக்கு புக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதே புக்கை ஆடிபிளாக வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஏதோ ஒரு புண்ணியமாக அந்த புக்கை நம்மளுக்காக படிக்கிறாங்க ஆடிபிள் ஃபார்மேட்டில். ஏர்பாட்ஸை மாட்டு வாட் எவர் இஸ் எ டவுன் டைம். நான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னா டெய்லி 140 கிலோமீட்டர் நான் காரில் போயிட்டு வரணும். இளையராஜா பாட்டும் AR ரஹ்மான் பாட்டும் கேட்குறதுக்கு பதிலாக ஒரு புக்கை கேட்டுட்டு போயிடுவேன். நான் போய் இறங்கினோடனே எனக்கு கிடைக்கிற ஒரு 5-6 மினிட்ஸில் நான் கேட்ட விஷயத்த சம்மரி எழுதிப்பேன்.
பேசும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அப்போது திருப்பி 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 அந்த புத்தகம் படிக்கின்ற அந்த ஒரு ஹேபிட் மட்டும் இட் கேன் சேஞ்ச் அவர் லைஃப். சில புத்தகம் பாருங்களேன், 400 பக்கம் எழுதியிருப்பார் அந்த ஆத்தர், 399 பக்கம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கே பக்கம். ஆனால் ஒரே ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஒரே ஒரு பக்கம், பேஜ் நம்பர் 108 இருக்கலாம், பேஜ் நம்பர் 177 இருக்கலாம். அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் எப்படியாவது இந்த புத்தகம் படிக்க, அதுக்கு தான் இன்றைக்கி சார் சொல்லும் போது தான் சொன்னேன், இதுதான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வேர் யூ ஆர் ஹெல்பிங் அ ஜென்ரேஷன், இன்ட்ரடியூசிங் அ ஜென்ரேஷன் டு புக்ஸ். இன்றைக்கி ஏன் புக்ஸ் இன்ஷார்ட்னு ஒரு வீடியோவில் போய் பார்த்துக்கலான்றாங்க. சினாப்சிஸ் இருக்குது, 12 மினிட்னு ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் புக்கு படிக்க வேணாம், 12 நிமிஷத்தில் அந்த புக்கு என்னென்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். நோ, ஐ வில் டெஃபினெட்லி நாட் ரெக்கமெண்ட் தட். முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு புத்தகம் படிக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நான் முதல்ல சொன்ன பாருங்கள், ஜாக் கேன்ஃபீல்டுன்னு, அந்த கதை எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். ஒருத்தரால் நான் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிறேன், அதனால் மேடை பேச்சுக்கு வரேன். 2017 சக்ஸஸ் கியான் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து சென்னையில் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் 6 ஸ்பீக்கர், ஒரு ஸ்பீக்கர் வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்பீக்கர், அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் தான் வருவாங்க. ஒருத்தர் வர போகிறாரு. அது யாருன்னு பார்த்தா ஜாக் கேன்ஃபீல்டு தான் அந்த முறை சென்னைக்கு வந்து பேசுகிறாரு. அந்த 5 ஸ்பீக்கரை நானும் ஒரு ஆள், சரியா? இப்போ நான் போய் அந்த சக்ஸஸ் கியான் சிஇஓ கிட்ட போய் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், எனக்கு இந்த செலிபிரிட்டி கூட ஃபோட்டோ எடுக்கிற ஆசைலாம் எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. நான் இது வரைக்கும் ஆட்டோகிராஃப்னு வாங்கினது ஒரு 3-4 பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். ஆனால் இது என்னோடய பெரிய விஷ்லிஸ்ட்டு. நான் காலேஜ் படிக்கும் போது இவர் புக்கை படித்து தான் நான் வந்து புத்தகமே படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இவர்கிட்ட மட்டும் இவரோட புக்கில் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணும். அவர் சொன்னார், கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னாரு. நார்மலாக இந்த பெரிய ஸ்பீக்கர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், மற்ற ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது அவங்க கீழே இருக்க மாட்டாங்க, ஆடியன்ஸில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு லவுட் மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக்கோடு தான் மேலே வருவாங்க ஸ்டேஜில். நான் பேசி முடிக்கிறேன், எனக்கு அடுத்து அவர் பேசணும், ஜாக் கேன்ஃபீல்டு பேசணும். பேசி முடித்த உடனே அந்த சிஇஓ வந்து சொன்னார், சம்படி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ பேக் ஸ்டேஜ். நாங்கள் இதே மாதிரி ஒரு ரூமில் பேக் ஸ்டேஜில் உள்ளே போனால் அங்கே ஜாக் கேன்ஃபீல்டு உட்காந்துருக்காரு, அவரோட பாடி கார்ட்ஸோடலாம் உட்காந்துருக்காரு. அவரும் செம்மாயிட்டு ஆள் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐ ஹர்ட் அபவுட் யுவர் ஒர்க் இன் மாற்றம் ஃபவுண்டேஷன். மேலே நான் 2 ஸ்டோரி சொன்னேன். அவர் என்னை கேட்க என்ன தெரியுமா கேட்டார்? நான் சொன்னேன், சார் நீங்கள் உங்கள் புக்கு படித்து தான் சார் நான் புக்கே படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா. அவர் சொன்னார், நான் இப்போ ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ், வித் யோர் பெர்மிஷன் கேன் ஐ யூஸ் ஒன் ஆஃப் யுவர் ஸ்டோரி அப்படின்னு கேட்டார். நீங்கள் மேலே பேசுனீங்க ஒரு கதையை, கேன் ஐ யூஸ் தட் அப்படின்னாரு. லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள், ரைட்? ஸோ மை ஒன்லி ரெக்வெஸ்ட் டு யங்ஸ்டர்ஸ் டுடே, இந்த பியூட்டிஃபுல் ஹாபி இது எடுத்துக்கோங்க. இட்ஸ் அ லைஃப் லாங் ஃப்ரெண்ட். எனக்கு எப்போல்லாம் மேஜர் கிரைசிஸ் வந்திருக்கோ, ஐ ஒன்லி கோ பேக் டு மை புக்ஸ். இந்த புக்கை படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு 100 தடவை படிச்சிருப்பேன். நான் ஒரு 100 தடவை படிச்சிருப்பேன். மேன் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர் ஃப்ராங்கிள், அது ஒரு 100 தடவை படிச்சிருப்பேன். இந்த புக்கெல்லாம் எனக்கு அதாவது என்ன சொல்கிறது, தி பிக்கஸ்ட் கிரைசிஸ் இன் அவர் லைஃப்பில் தீஸ் புக்ஸ் ஹவ் ஹெல்ப். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுக்க முடியும். ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தால் பெட் டைம் ஸ்டோரிஸில் ஆரம்பிங்க. இன்ட்ரடியூஸ் தெம் டு புக்ஸ் அண்ட் ஸ்லோவாக நாவல்ஸ் அண்ட் பிஜி வுட்ஹவுஸ் மாதிரி புக்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா தட் கேன் பி த பிக்ஸ். அண்ட் என்ன பிரில்லியன்ட் திங்னா, இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் யுவர் ஃபோக்கஸ் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். புத்தகம் படிக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபோக்கஸும் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 4, இது எல்லாத்துக்குமே கிரவுண்ட் ரூல் என்ன அப்படின்னா டிசிப்ளின். டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதை வேணால் அச்சீவ் பண்ண முடியும். யூ லுக் அட் எனி பிக் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், there are no accidental businessmen, there are no accidental sportsmen. எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. the sacrifice that they make, பிடிச்ச விஷயத்தை சாப்பிட முடியாது, வெயிட் போட்டுரும். they have to watch their diet, அப்போ தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த பெயின், அதான் சொன்னேன், என் பெயினோட எண்டு வந்து சக்ஸஸ் அப்படின்னா நம்ம பசங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, வாட் ஆர் யூ willing to sacrifice today? What are you willing to sacrifice? How are you differentiating yourself from somebody else? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறியா? வேறு ஏதாவது விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணுறியா? மியூசிக் கிளாஸ் போறியா? ஸ்போர்ட்ஸுக்கு போறியா? என்ன பண்ணுற? அண்ட் நீ அது மாதிரி எதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம பசங்களுக்கு சக்ஸஸ்ன்றதை புரிய வைக்கணும். ஸோ ஒன்லி திங் இஸ் டிசிப்ளின். அதாவது சொல்கிறேன், உங்களோட வில் பவர் அதெல்லாம் சூப்பர், பட் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த வில் பவருக்கே ஸ்டாண்ட் ஆக முடியும். ஏன்னா வில் பவர் வந்து சம்டைம்ஸ் இஸ் வீக்கர் தேன் தி என்விரான்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கிற 6 பேர் சேர்ந்து நம்மளை என்ன வேணால் பண்ணிடலாம். காலேஜில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் படித்தா தான் தம்பி கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குன்னு சொல்லுவான். அவன் இங்கிலீஷ் கிளாஸ் போகும்போது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ள நாளைக்கு போகலான்டா அப்படின்னுவான்.
இந்த நாளைக்கு ஆகும், அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் யுவர் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் யுவர் வில் பவர்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிசிப்ளினை எப்படி சொல்லிக் கொடுக்குறது. அப்போது நான் பார்த்த வரைக்கும் லைஃப்பில் நாங்கள் ஜனவரி 1 ஆனால் பாருங்கள் எல்லா ஜிம்மும் ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக சூப்பர் பிஸ்னஸ் என்னென்னா ஜனவரி 1 ஜிம் ஆரம்பித்து ஜனவரி 10 ஜிம் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. அதில் நீங்கள் இப்போ சம்பாதிக்கிற பைசா இருக்குது பாருங்கள், அவ்வளோ இருக்கும். ஏன்னா எல்லாம் கட்டிடுவான், 20,000 25,000. ஃபஸ்ட்டு ஒரு நாள் வருவான், 2வது நாள் வருவான். எங்கள் ஆஃபீஸ்லன்னா நான் ஜிம் பார்த்துருக்கேன், கண்ணாடியை பார்த்து இப்படி முறைச்சி பார்த்துட்டே இருப்பான். 2 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். பார்த்தா பனியனை தூக்கி விட்டு கண்ணாடியில் பார்ப்பான், கட்டுருக்கா எப்படா ஒரு 2 நாளில் இப்படி. பட் அப்புறம் அதோட க்ளோஸ். உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்ட்டு அதோட க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ டோன்ட் லுக் அட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ். ஓவர் நைட்டாக நான் பயங்கரமான ஸ்பீக்கர் ஆகணும், ஓவர் நைட்டாக நான் பிரபலமான சிங்கர் ஆகணும், வாய்ப்பே கிடையாது ராஜா. இட்ஸ் ஒன்லி ஸ்மால் ஹேபிட் சேஞ்சஸ், மைனர் ஹேபிட் சேஞ்சஸ். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அது இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்துருச்சு. ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் புக்ஸ். அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி இருக்குது, டூ தே ஃப்ரான்ஸ்னு ஒன்று இருக்குது. டைம் இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். இட் இஸ் அ மோஸ்ட் டஃபஸ்ட் ரேஸ் இன் சைக்கிளிங். 21 நாள் நீங்கள் சைக்கிள் ஓட்டணும், மழையிலையும் காட்டிலையும் கல்லுலையும் ஓட்டணும். அது அவ்வளோ டிமாண்டிங் ஒரு சைக்கிள் காம்படிஷன். இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, பிரிட்டிஷ் சைக்கிள் டீமை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் சார் டேவ் பிரெயில்ஸ்வர்ட்னு ஒருத்தர், அவர் தான் பிரிட்டிஷ் சைக்கிளிங் கோச்சாக டேக் ஓவர் பண்ணுறாரு. 2005 அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. 1908 2005 வரைக்கும் பிரிட்டிஷ் சைக்கிள் டீம் ஒரு கோல்டு மெடல் கூட ஜெயிச்சது கிடையாது. ஒலிம்பிக்ஸில் எந்த போட்டியிலையும் ஜெயிச்சது கிடையாது. டூர் தே ஃப்ரான்ஸ்ன்ற சைக்கிளிங் காம்படிஷனுடைய ஆஸ்கர் அதை பிரிட்டிஷ் சைக்கிள் டீம் ஜெயிச்சதே கிடையாது அது வரைக்கும். ஆனால் உலகத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற பிரபலமான சைக்கிள் நிறுவனம்லாம் எங்கே இருக்குன்னா பிரிட்டனில் தான் இருக்குது. அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ பிரிட்டன்ஸ் சைக்கிளிங் டீமுக்கு பிரிட்டனில் இருக்கிற சைக்கிள் மேனுஃபேக்சர் சைக்கிள் கொடுக்குறதுக்கே யோசிக்கிறாங்க. இவனுக்கு இந்த சைக்கிள் ஓட்டினா நமக்கு பிராண்ட் இமேஜ் கம்மியாக இருக்குன்னு. இப்போ டேவ் பிரெயில்ஸ்வர்ட்ன்றவரை கோச்சாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, சைக்கிள் மெக்கானிக்ஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. டீமை பார்க்கல, சைக்கிள் மெக்கானிக்ஸை பார்க்குறாரு. சைக்கிளோட சீட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு, டயர் அலைன்மெண்ட் பார்க்குறாரு. இப்போ அவங்களுக்குலாம் புரியல இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்னா இவங்க எல்லோரும் இருப்பாங்களா, அவங்களாம் இவரெல்லாம் ஏன் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னு பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு பல்மனாலஜிஸ்ட், ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு சைக்கிளிங்கில் டீமில் இருக்க எல்லாருக்கும் கிளென்லினஸ் பற்றி கிளாஸ் எடுத்து கை ஏன் ஒழுங்காக கழுவணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ ஒரு 23-24 வயசு ஆளுக்கு கையை எப்படி ஒழுங்காக கழுவணும்னு சொல்லி கொடுத்தா கோவம் வரமா வராதா? இப்போ சைக்கிள் டீமில் இருக்கணும் செம்ம கடுப்பாயிட்டானுங்க. எங்களுக்கு கை கழுவு தெரியாதானே, இல்லை கையெல்லாம் ஏன் ஒழுங்காக கழுவணும். பஸ் இருக்கும், எல்லா சைக்கிள் டீமுக்கும் பெரிய பெரிய பஸ் இருக்கும், ஃபேன்சி கலரில் இருக்கும். இந்த டீமோட பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பியோர் ஒயிட்டில் அடிச்சிருப்பாங்க. எங்கேயுமே அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அது பண்ணுறாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு கோல்டு இருக்குது, நான் கோல்டு இருந்தாலும் என்னால் பேச முடியும். உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மிங் அத்லீட்டுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா லங் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும், அவனோட ஃபுல் பொட்டென்ஷியலை சைக்கிள் காம்படிஷனில் கொடுக்க முடியான்றதுக்காக அந்த 21 நாளும் கோல்டு வராமல் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கிறாங்க ஃப்ரான்ஸ் கிளைமேட்டில். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இதில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க, ஊராக ட்ராவல் பண்ணுவீங்க, விதவிதமான ஹோட்டலில் தங்குவோம். நம்ம பெட்டு, நம்ம தலகாணி, அது ஹெவன் இல்லை. அது என்ன இருக்குன்னு தெரியாது. அங்கே போய் படுத்தால் மட்டும் ஒரு தூக்கம் வரும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 21 நாளும் இவங்க 21 டிஃப்ரெண்ட் ஹோட்டலில் தங்கணும். இந்த 21 ஹோட்டலும் பல ஊரில் இருக்கும், பெரிய பெரிய ஊரில் கிடையாது. அப்போ பெட்டு ஒரு பெட்டு ஒரு மாதிரி இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அத்லீட்டுக்கும் ஏற்ற மாதிரி இவரே பெட்டை ரெடி பண்ணுறாரு. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்டை ரெடி பண்ணுறாரு, தலகாணி ரெடி பண்ணுறாரு. எங்கே படுத்தா அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்தெந்த ஊருக்கு இவங்க முன்னாடி போகிறாங்களோ முன்னாடியே இந்த பெட்டு போயிடும். இவங்க தங்குற ஹோட்டலுக்கு போய் அந்த பெட்டெல்லாம் போட்டு அங்கே தான் போய் படுப்பாங்க. மற்ற டீமில் சிரிச்சாங்களாம் இவரை பார்த்து, என்னையா கூத்து பண்ணுற நீ, சைக்கிளிங் பண்ணுறதை பற்றி இதெல்லாம் பண்ணுறேன்னு. But he made sure that all the small changes happened. And then he spoke to the athletes. என்ன பர்ஃபார்மன்ஸ் பற்றி, என்ன ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு. what's the result? 2005 கோச்சாக எடுக்கிறாரு. நினச்சி பாருங்கள், 1908 இருந்து 2008 வரைக்கும் ஒரு கோல்டு மெடல் கூட ஜெயிக்காத பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் 2008 ஒலிம்பிக்ஸில் 50% ஆஃப் த கோல்டு மெடல்ஸ் அவங்க தான் அடிக்கிறாங்க.
அடுத்த பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்ஸில் 90% ஆஃப் த கோல்டு மெடல்ஸ் பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் ஜெயிக்குது. 2013 2017 வரைக்கும் நடந்த டூர் தே ஃப்ரான்ஸில் 3 முறை எல்லோ ஜெர்சி வாங்கி அந்த டீம் ஜெயிக்கிறாங்க. அவர் கோச்சாக இருந்து வெளியில் வரது போது பிரிட்டிஷ் சைக்கிளிங் டீம் போத் மென் விமென் அண்ட் த பேரா அத்லீட்ஸ் 117 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அந்த 10 வருஷத்தில். இதில் பியூட்டி என்னென்னா சார் டேவ் பிரெயில்ஸ்வோட எஃபர்ட் இல்லை, அந்த டீம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரின்சிபிள் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ் அப்படின்றாங்க. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போது ஹவு இட் கிவ்ஸ் இன்க்ரிமெண்டல் ரிசல்ட்ஸ். அப்போ நம்ம பசங்களுக்கோ நம்மளுக்கோ ரிசல்ட் வரணும் அப்படின்னா ஸ்மால் சேஞ்சஸ், அந்த சின்ன சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதை தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ பிரில்லியன்ட் ரிசல்ட்ஸ். அதே புக்கில் தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்ப வேண்டிய ஒரு ஃப்ளைட் இப்படி நிற்குதுங்க, இப்படி நிற்கிற ஃப்ளைட் 1 டிகிரி இப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சரிங்களா? ஆனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகும்போது இந்த 1 டிகிரி டிஃப்ரென்ஸ்லேயே போச்சுன்னா அது சென்னையில் லேண்ட் ஆகிறதுக்கு பதிலாக திருப்பதியில் போய் லேண்ட் ஆகும். இப்படி இருக்க ஃப்ளைட் ஒரே 1 டிகிரி தள்ளி நின்றுச்சுன்னா அதே இதில் போச்சுன்னா 37% அவங்க என்ன சொல்கிறாங்க தள்ளி போகும். அப்போது 1 பேட் பிஹேவியர் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதை நம்மளை எங்கே கொண்டு போயிடணும், நம்மளை டெஸ்டினேஷனே மாற்றி வேறு எங்கேயோ கொண்டு போயிடும். இன்றைக்கி ஒரு நாள் தானே பார்க்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பான், இன்றைக்கி ஒரு நாள் தானே சிகரெட் பிடிக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் பிகம்ஸ் அடிக்ஷன். அண்ட் தேட் இஸ் ஹவு பீப்புள் கெட் இன் டு தி டீப் வேலி. அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் வேணும்னா வி ஹாவ் டு லுக் அட் திஸ் ஸ்மால் இன்க்ரிமெண்டல் ஸ்டெப்ஸ். ஃபோனை பற்றி பேசிட்டோம், டைம் பற்றி பேசிட்டோம். லாஸ்ட் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். 1, உங்கள் பசங்க நல்லா படிக்கலையா கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற ஸ்பீக்கர் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஐயா வாங்கின மார்க்கெல்லாம் கேட்டிங்கன்னா வானவராய் சார் ஒரு மாதிரி பார்ப்பார் என்ன. 12th எங்கள் அம்மா டீச்சர், வாத்தியார் பிள்ளை மக்கு கரெக்டாக இருக்குது அவர் செய்யுங்க. இப்போ நான் சொன்னல எங்கள் அம்மா வந்து என்னை எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கிடலான்னு. நான் இப்போ 12th பாஸ் ஆகிருந்தால் நான் இன்ஜினியர் ஆகிருப்பேன். நல்ல வேளை நான் 1994 12th முடித்தேன். அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துருக்கணும். நீட் மாதிரி அப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு இருந்தது. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 3த்துலேயும் 120 மார்க்கு கண்டிப்பாக இருக்கணும். 120 மார்க் இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியை என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு. 12th ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். ஸ்கூலில் யார் ஸ்கூல் பீப்புள் லீடர் வைப்பாங்க? யார் பிரைட் ஸ்டூடெண்ட்டோ டீச்சருக்கே பிடிக்கும், ஜுஜ்ஜு புஜிக்கே இருக்கான் பாடுறது, அது இவனை போடுறான் அப்படின்னுவாங்க. அது மாதிரி தான் எங்கள் பிரின்சிபலுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை தான் போட்டாங்க. எனக்கு மேக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை. கெமிஸ்ட்ரி கூட ஒரு டீச்சர் மாறுறாங்க, அதனால் நல்லா படிச்சுட்டேன். 12th ரிசல்ட்ஸ் வந்து மார்க்ஸ் கார்டு வாங்க போகிறேன். ஸ்கூல் பீப்புள் லீடர் தான் எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவர் தான் ஸ்கூல் டாப்பராக வந்திருக்காங்க. நான் போகிறேன், எங்கள் பிரின்சிபல் அப்படி பார்த்துட்டு கண்ணில் தண்ணி அவங்களுக்கு. நான் கூட நினச்சேன் ஆனந்த கண்ணீர் போல், நம்ம ஸ்கூலை விட்டு போகிறோன்னு ஒரே கவலையில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட ஆறுதல் சொல்லலாம்னு நினச்சேன். மேம் கவலைப்படாதீங்க, நான் எங்கே போகிறேன், தூரம் இருக்குது, எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது, எங்கே போனாலும் அவங்கள வந்து பார்க்குறேன் அப்படின்னு. மார்க்ஸ் கார்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம கண்ணிலையும் தண்ணி. கெமிஸ்ட்ரியில் பார்க்குறேன் 196 வாங்கியிருந்தேன் 200க்கு, நல்ல மார்க்கு. ஃபிசிக்ஸில் 188, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 182, மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறேன் 71. அங்கே ஒரு சார் பார்க்குறாரு, 71 100க்கா, பரவாயில்லையா, இல்லை 200க்கு 71. அப்போ ஜஸ்ட்டு பாஸு. ஏதோ புண்ணியவதி நம்மளை தள்ளி விட்டுருக்குது. கண்டிப்பாக 71 மார்க் வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த மார்க் ஷீட்டை வாங்கிட்டு வெளியில் வரேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கானுங்க வெளியில். எவ்வளோடா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நிறையா வாங்கியிருக்கேன்டா, நீ போய்ட்டு வா அப்படின்ட்டு அந்த மார்க் ஷீட்டை வாங்கி சட்டையில் வாங்கி போட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். நேராக 2 hours கழிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் என் பக்கத்து வீட்டு பையன் என் கிளாஸ்மேட்டு பயங்கரமாக படிப்பான். அவனுக்கு காது வழியெல்லாம் மூளை வரும், அது மாதிரி படிக்கிற ஆள். ஐஐடியில் போகிறது தான் அவனுடைய கனவே. அவனை பார்க்குற அவங்க அப்பா சவுத் மல்லிக்கு வச்சுருக்காரு. அவருக்கு நாங்கள் வச்ச பேர் ஹிட்லர். பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான், செம்மடி அடித்து பையனுடைய சட்டையை கழட்டிடுவார். வெறும் ட்ரௌசரோட காமன் சவுத் மேல் நிற்கணும் 1 மணி நேரம். எவ்வளோ கொடுமையான பனிஷ்மெண்ட் பாருங்கள். நான் பார்க்குறேன் இவன் சவுத் மேல் நிற்கிறான். நான் சொன்னேன், ஏன்டா சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னு. மேக்ஸில் மார்க் கம்மிடானா. ஐஐடி கோச்சிங்லாம் போனவன், நானே 71 மார்க் வாங்கிட்டு கெத்தாக போயிட்டுருக்கிறேன். இவன் என்னடா இந்த மார்க் வாங்கிட்டு ஏன்டா அப்படி யோசிக்கிறான்ட்டு எவ்வளோடான்னு கேட்டேன். 196 சொன்னேன். டே என்னடா சொல்கிறேன், 196 மார்க் வாங்கிட்டு கேட்டு அவங்க அப்பா அப்படி நிற்க வச்சிருக்காருன்னா அந்த 4 மார்க்கை ஏன் வாங்கலன்னு அடிக்கிறான்டா எங்கள் அப்பா அப்படின்னா. இப்போ நினச்சி பாருங்கள் நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு. வீட்டில் போனால் எங்கள் அம்மாவுக்கு நான் இப்போயும் சும்மா கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், எங்கள் அம்மாவுக்கு ஃபீமேல் விஜயகாந்த் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கேன். நல்ல வெள்ளையர்னு இருப்பாங்க எங்கள் அம்மா. ஆனால் கோவம் வந்தால் எங்கள் அம்மா கண்ணுலாம் சோப்பாயிடும், ஏய் அப்படின்ற மாதிரி.
எங்கள் அம்மா தூரத்துலேருந்தே பார்க்குறாங்க, போச்சு. ஏன்னா ஐயா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட எலிஜிபிள் கிடையாது, மேக்ஸில் 120 வாங்கியிருக்கணும். எங்கள் அப்பா தோளில் கை போட்டார். எங்கள் அப்பா இன்றைக்கி என்னை செல்லம் தான் கூப்பிடுவார். செல்லம் நீ வாடா அப்படின்னாரு. இப்படி கை இப்படி வந்தாலும் ஃபஸ்ட்டு நினச்சேன் பளிர்னு உள்ள போகுதுன்னு நினச்சேன். இப்படி கை போட்டார். ஏதோ தப்பு நடந்திருக்குடா அவன் பேப்பரில் அப்படின்னாரு. அப்பா அடி உதவில்லை. ஆமாப்பா ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா அப்படின்னு. இல்லைன்னா 196, 188, 182 வாங்கின, நீ கணக்கில் மட்டும் எப்போ 71 வாங்கியிருப்பேன்? ஆமாப்பா எப்படிப்பா 71 வாங்கியிருப்பேன் அப்படின்னு. அதான்டா நான் உனக்கு ரீவலேஷன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன்னாரு. பொத்துன்னு காலில் வந்துட்டேன் நான். இப்போ சொல்கிறாங்களே இவர் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு. ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சே எங்கள் அப்பா கிட்ட தான். அப்பா இன்ஜினியரிங் படித்தா தான் பெரிய ஆக முடியுமாப்பா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட. எனக்கு என்ன பயம்னா, என்னை ஏதோ ஒரு புண்ணியவதி தள்ளி விட்டுருக்கு. இது நம்ம ரீவலேஷன் பண்ணி அது குறைஞ்சி சொந்த பைசாவில் சூனியம் வச்சுக்கிட்டேன்னா. ஏன்னா எங்கள் அம்மா 6ஆம் கிளாஸ் டீச்சர். அப்போது எங்கள் அம்மாவுக்கு பசங்க லெட்டர் எழுதுவானுங்க. மார்க்ஸ் ஒரு எக்ஸாமுக்கும் வீட்டில் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா பேர் அருள் மேரி. அதில் எழுதுவான், டியர் மேரி டீச்சர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னுடைய தாய் மாதிரி, அதுக்காக என்னை உங்கள் கிளாஸ்லேயே வச்சுக்கலாம்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை பாஸ் செஞ்சுருங்க. இன்னொருத்தன் லெட்டர் எழுதுறான், டீச்சர் என்னால் முடிந்தது இவ்வளவு தான். என்னது ஒரு 5 ரூபா வச்சு ஸ்டேபிள் பண்ணியிருக்கான். அதில் இதை தக்க சன்மானமாக ஏற்றுக்கொண்டு என்னை எப்படியாவது பாஸ் செய்து விடுங்கள். 3வது, டீச்சர் எங்கள் அப்பா ஒரு கொலகாரப்பாவி, என்னை அடித்தே கொன்று விடுவார், எப்படியாவது பாஸ். லாஸ்ட்டு தான் பெஸ்ட்டு, டீச்சர் என்னை பாஸ் செய்யலைன்னா நான் எதாவது பண்ணிட்டு உங்கள் பேர் எழுதி வச்சுருவேன். இது மாதிரிலாம் எழுதுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது பாரு என்ன இந்த 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 புத்திசாலித்தனத்தை எக்ஸாம் பேப்பரில் காமிச்சு தான் பாஸ் ஆகிருப்பான் அப்படின்வாங்க. அதனால் என்ன ஏதோ ஒரு புண்ணியவதி தான், ஐயோ பாவம் இந்த பிள்ளைய ஃபெயில் ஆக்கி என்ன அப்படின்றக்கா தள்ளி விட்ருக்காங்க. நானே தட்டு தழு மாதிரி பாஸ். எங்கள் அப்பா வந்து ரீவலேஷன் சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நான் லோயலா காலேஜில் படித்தேன். லோயலாவில் படிப்பது உங்கள் கனவா? எங்கள் வீட்டில் இருந்து நான் அப்படி கல்லை தூக்கி போட்டேன்னா எம்சிசி காலேஜில் தான் போய் விடும், அவ்வளோ கிட்ட. செக்கு பவுன்ஸ் ஆகி பார்த்துருப்பீங்க, அப்ளிகேஷன் பவுன்ஸ் ஆகி பார்த்துருக்கீங்க. எங்கே அப்ளிகேஷன் போட்டாலும் பவுன்ஸ் ஆகுது. மேக்ஸில் மார்க் கம்மி. கடைசியில் எனக்கு வேறு ஃபாதர் லெட்டர் கொடுத்தார். ஃபாதர்னா என் ஃபாதர் இல்லை, சர்ச்சில் இருக்க ஃபாதர் லெட்டர் கொடுத்தார். இஸ் அ குட் சைல்டு, காட் ஃபியரிங் சைல்டுன்றனால. அதுவும் என்னோடய மாமா தான் மேத்தமெட்டிக்ஸ் ஹெச்ஓடி வேறு. அவர் 2 லைன் எழுதிட்டு என்ன பார்ப்பார், நீ உண்மையாகவே நம்ம குடும்பத்தில் தான் பிறந்தியா மாமா? இல்லை 100க்கு 100 200க்கு 100 மார்க் வாங்க முடியாதா அப்படின்னார். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் இன் அவர் பிளட்டுன்னாரு. நான் சொல்லணும்னு நினச்சேன், மாமா உன் பிளட்டில் இருக்கு மாமா, என் பிளட்டில் இல்லையே. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியூமரிக்கல் இன்டெலிஜென்ஸ் 10 இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனால் நியூமரிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம மற்ற இன்டெலிஜென்ஸுக்கு கொடுக்குறதே கிடையாது. மேக்ஸில் மார்க் கம்மி அப்படின்னு நம்மளை என்ன வடிகட்ட முட்டாலே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியில் கடவுள் வச்சார் பாருங்க ஆப்பு. எனக்கு கொடுத்த டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டிகிரி இருக்கிறது எனக்கு தெரியாது. அன்றைக்கி எனக்குள்ளே மைண்ட் வைஸ் என்ன தோணுச்சுன்னா, எப்பா சாமி இதுக்கும் இல்லைன்னா கரஸ்பாண்டன்ஸில் தான் படிக்கணும், ஓகே ஃபாதர்ன்ட்டு வெளில வந்துட்டேன் நான். அந்த பிரின்சிபலுக்கு என்ன நினச்சான்றல பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரெக்கமெண்டேஷன்லேயே வருவாங்க லோயலாவில். அப்போ பக்கத்தில் இருக்க டீன் கிட்ட சொன்னார், தருதலை பசங்க ஒன்று இப்படி தான் லெட்டரை தூக்கிட்டு வருது, இவங்களுக்கு இல்லை காலேஜுக்கு சீட்டு கொடுக்குறதுக்காக நம்ம காலேஜ் நடத்துகிறோம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் உரைக்கல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னடா நம்ம பெத்த பிள்ளையே யாரோ ஒருத்தர் தருதல்ன்றாரு அப்படின்ட்டு என்னை பார்த்து சொன்னாங்க, தம்பி உனக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. உடனே நினச்சிக்காதீங்க தமிழ் படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி அடுத்த நாளே அதெல்லாம் இல்லை. அடுத்த நாள் கிளாஸுக்கு போகிறேன். ஃபஸ்ட் அவர் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்டு கேட்குறான், பக்கத்தில் இருக்கேன், பிரதர் படத்துக்கு போகலாமாண்ணா? டேய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், தடுமாறி. ஆனால் ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது, காலேஜுக்குள்ளே போகும்போது தான் நம்மளுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுது. படிப்பில் சுமார், கம்யூனிகேஷனில் சுமார், ஸ்போர்ட்ஸில் சுமார், கல்ச்சுரல்ஸில் சுமார் மூஞ்சி குமார், என் பேர் சுஜித் குமார், கரெக்டாக செட் ஆச்சு, பக்காவாக செட் ஆச்சு. இப்போ ஒரு விஷயந்தான், வாழ்க்கையில் சக்சீட் ஆகணும் அப்படின்னா அகடமிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நான் படிப்பெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் இது வேலையை விட்டார், படிப்பை பாதிலே விட்டார், மார்க் ஜக்கர்பர்க் பாதிலே வேலையை விட்டார். இல்லை, அவங்களுக்கு அதை விட பெரிய ஐடியா இருந்தது, அதனால் வேலையை விட்டு அதை போய் பர்சியூ பண்ணாங்க. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் ஆன் தட். எனக்கு படிப்போட அருமை எப்போ தெரிஞ்சுன்னா 12th விழுந்த அடினால தான் தெரிஞ்சுது. அடுத்து என்னாச்சு, 3 வருஷம் லாயலாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சூப்பராக படித்து டாப் 2ல் இருந்தேன். பிஜியில் கோல்டு மெடல் அடித்தேன். க்ரௌனிங் மொமெண்ட் என்னென்னா, இதுதான் நம்ம எல்லாருமே லைஃப்பில் பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருப்போம்ல, இந்த அச்சீவர் அவார்டு, அந்த அச்சீவர் அவார்டு, லைஃப் லாங் அவார்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு, லைஃப் லாங் அச்சீவர் அவார்டு வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அவார்டுனா நம்ம படித்த இன்ஸ்டிடியூஷனில் இருந்து, ஆல்மா மேட்டர்லேருந்து கிடைக்கிற அவார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அக்டோபர் 2, 2015
4 பேருக்கு லோயலாவில் டிஸ்டிங்விஷ் அலுமினின்னு அந்த வருஷம் கொடுத்தாங்க. அந்த 4 பேர் யார் யார்? முதல் ஆள் டாக்டர் சி ரங்கராஜன், ஃபார்மர் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஆர்பிஐ கவர்னர். ரெண்டாவது டாக்டர் கோட்டீஸ்வர ராவ், ஐஓபி பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ. மூணாவது சீஃப் ஜஸ்டிஸ், அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் மூணாவது. நாலாவது யாரை தருதலுன்னு சொல்லி சீட்டு கொடுத்தாங்களோ அவருக்கு மாற்றம் ஃபவுண்டேஷனில் ரன் பண்ண. when I walked up to the stage, it was a goosebump moment. அன்னைக்கு அம்மா இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் அம்மா வந்திருந்தாங்க. அம்மா ஸ்டேஜில் வந்துட்டு என் காதில் ஏதோ சொல்லிட்டு போனாங்க, எனக்கு புரியல. கீழே இறங்கும்போது சொன்னாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல தம்பி, ஜூன் 27, 1994 அங்கே இருக்க பற்றியா அந்த காரிடார், அந்த க்யூவில் தான் நம்ம நின்றோம். அங்கேருந்து இங்கே வரதான் சக்ஸஸ், அங்கேருந்து இங்கே வரதான் சக்ஸஸ். ஐம் வெரி ஹாப்பி டுடே அப்படின்னாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த காலேஜ் பருவம்ன்றதுக்குல லெட்ஸ் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். பசங்க என்ன பண்ணால் காலேஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க. வெளியில் இருக்க எங்களை கேளுங்க, என்ன வேணால் ட்ரேட் ஆஃப் பண்ணுவோம் திருப்பி அந்த காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ ஸ்கில்ஸ், காம்பிடென்சிஸ் இதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ யங்ஸ்டர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணட்டும். பசங்க படிக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம், எதுவுமே தெரியலனாலும் கவலைப்பட வேண்டாம், ஸ்கில்ஸ் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவன் யார் கூட சேர்ந்து பழகிறான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 6 பேர், அந்த 5 பேர், 5 ரிலீஜியஸ் பீப்புளோட இருந்தானா நீ 6ஆவது நீ ரிலீஜியஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. 5 சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட இருக்கன்னா நீ 6ஆவது அவங்களுடைய ஸ்கில்ஸு, அவங்களுடைய காம்பிடென்சி உனக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்? 5 எம்பத்தி இருக்கிற இது மாதிரி ஆர்கனைசர்ஸோட இருந்தீங்கன்னா யூ வில் பிக்அப் தட். 5 இடியட்ஸோட இருந்தனா யூ வில் ஆல்சோ பிகம் அன் இடியட். இட்ஸ் அ ஃபேக்ட். அதான் என்விரான்மெண்ட்ன்றோம். அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட், உன் நண்பன் யாருன்ட்டு சொல், நீ யாருன்னு சொல்கிறோன்றல, நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யார், அவன் என்ன ஜாதி என்ன மதம்னு பார்க்காதீங்க, அந்த ஃப்ரெண்டு அவனை எலிவேட் பண்ணுவானான்னு மட்டும் பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கர கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஐ வாஸ் ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹேவ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை விட 100 மடங்கு கேப்பபிலிட்டி உள்ளவங்க. ஆனால் எப்போ வந்தாலும் உன்னால் முடியாதடா வாடா அப்படின்னு தூக்கி விடுவோம். அது மாதிரி ஃப்ரெண்டு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஏஜ் தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம பசங்களுக்கு the power to say no, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பக்குவமும் வந்தாகணும். ஏன்னா we always fall to temptation. அதான் ஒரு சொல்லுவாங்க, there is no secret to success, but the secret to failure is to saying yes to every damn thing which is happening around. Say no. And I want to close by saying this. லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா தான் நான் சொல்லுவேன். நான் லேர்ன், ஏர்ன் அண்ட் ரிட்டர்ன். நான் திருப்பி சொல்கிறேன், லேர்ன், ஏர்ன் அண்ட் ரிட்டர்ன். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இருக்கிற இது கிடையாது ரியல் இந்தியா. கோயம்புத்தூர் கொடிசியா ஹாலுக்குள்ளே இருக்கிறது இது இல்லை ரியல் இந்தியா. த ரியல் இந்தியா அவுட் சைட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். நான் எல்லா கல்லூரிகளையும் போய் பேசும்போது தான் சொன்னோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க, GER. தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம தான் ஹையஸ்ட் 52%. GERன்றது என்ன? ஒரு குழந்தை இன்றைக்கி பிறக்குது அப்படின்னா 12th முடித்து காலேஜ் வரைக்கும் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை குழந்தைங்களுக்கு கிடைக்குது? 52% தமிழ்நாட்டில். இந்தியாவோட ஆவரேஜ் இஸ் 27%. 73% குழந்தைங்க இன்றைக்கும் ஹையர் எஜுகேஷன் ஆக்சஸ் இல்லாமல் தான் வெளியில் இருக்காங்க. அப்போது மனுஷனாக பிறந்த நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் திருப்பி கொடுக்குறாங்களோ தேர் ஆல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் வந்து இவ்வளோ வந்து இத்தனை கோடி கொடுத்தாரு, இவ்வளோ 1000 கொடுத்தாருன்றது கிடையாது. மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு மாதம் 1ஆம் தேதி ஒரு சல்வார் கமிஸ் வரும், ஒரே ஒரு ட்ரெஸ் சல்வார் வரும். லாஸ்ட் 5 வருஷமாக வந்துட்டுருக்கு. ஒரு சல்வார் மட்டும் வரும் கொரியரில். நான் ஏதோ ஒரு சன் டிவியில் பேசுகிறேன், நான் என் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வேணும் அப்படின்றதுக்காக யாரோ ஒருத்தர் அட்ரஸே இல்லாமல் வரும். சில நாள் அட்ரஸ் இருக்கும், பேர் இருக்காது. நான் போன மாதம் அது யார் அதுன்னு பார்த்தேன். நான் எனக்கு யாரோ தொடர்ந்து 5 வருஷமாக அனுப்புகிறாங்கன்னு அவங்கள கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி பேசினா எனக்கு ஒரு ஷாக் கிடச்சிது. என்னென்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஃபீமேல் தொழிலாளி தான் அவங்க. அவங்க வாங்குகிற சம்பளத்தில் இருந்து அவங்க கம்பெனிலேருந்தே ஒரே ஒரு சல்வாரை வாங்கி அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களை பற்றி எழுதட்டுமான்னு கேட்டேன். அவங்க சொன்னால், தயவு செஞ்சு என் பேரை மட்டும் எழுதிடாதீங்க. நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டோனர் சேலமில் முருகன் ஒருத்தரை பார்த்தேன் நான். இது கோவிடுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே போய் நான் ஒரு மேடையில் எப்படி பேசுகிறேன், அவர் கீழே வந்து உட்காந்துருந்தார். கூட்டம் ஃபுல்லாகிடுச்சு. கீழே அவரும் ஒரு பையனும் வந்து உட்காந்துருந்தாங்க. அழுக்கான ஒரு லுங்கி, ஒரு சட்டை, கையில் ஒரு மஞ்சள் பை ஒன்று வச்சுருந்தார். பேசி முடிச்சுட்டு நான் கீழே இறங்கினேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவர் தள்ளி நின்றுட்டே இருந்தார்.
அவர் கரெக்டாக என்கிட்ட பேச வரும்போது அந்த ஆர்கனைசர் என்ன பண்ணாங்க, இல்லை சார் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீங்கள் நில்லுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் இல்லைங்க அவர் வரட்டும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் பேச போனேன். அவர் என்ன பண்ணார், வணக்கம் சார் இது அப்படின்னு ஆரம்பித்தார் பாருங்க. சில டைம் நம்மளோட ஈகோ இருக்குல்ல, வி ப்ரீ ஜட்ஜ், அவன் இவர் என்ன கேட்க போகிறாருன்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். ஓகே, அதனால தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு சார் நான் அர்ஜென்ட்டாக ஒரு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். தம்பி 12th முடிச்சிருக்காரு, கஷ்டப்படுறாரு, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்தால் நான் என் ஃபவுண்டேஷனில் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்னோடய பிஸ்னஸ் கார்டு எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதை வாங்கினவர் வாங்கி ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் சார் நான் அதுக்காக வரல சார் அப்படின்னாரு. சொன்னார், இது என் அக்கா பையன், என் அக்கா கேன்சரில் இறந்துட்டாங்க, அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இவன் ஏன் பொறுப்பு, நான் படிச்சுக்க வச்சுருவேன், என் பிள்ளைங்கள மாதிரி இவனை நான் படிக்க வச்சுருவேன், அதுக்கு வரல சார். நீங்கள் மேடையில் பேசும்போது இந்த ஜெயஸ்ரீன்னு ஒரு பொண்ணை பற்றி சொன்னீங்களே சார், அந்த பொண்ணுக்கு நான் மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்பிட்டுமா சார், அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு பாருங்க. ஐயோ, இந்த மூஞ்சை எங்கே போய் வச்சுக்கிறது அன்றைக்கி அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் ரொம்ப மன்னிச்சிருங்க சார், நான் தப்பாக சொல்லிட்டேன், ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க சார், பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, எனக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க சார், நான் தவறாமல் 1000 ரூபா மாதம் அனுப்பிச்சிட்றேன் சார்னு. 2018 மீட் பண்ண வர ஏப்ரலில் தொடர்ந்து 1000 ரூபா வந்துகிட்டே இருந்தது. மார்ச் 25 கோவிட் லாக்டவுன் ஆச்சு. ஏப்ரல் 1 பைசா வந்துச்சு திருப்பி லாக்டவுன். அவர் என்ன வேலை செய்கிறார், கொத்தனார் வேலை செய்கிறார். 750 ரூபாய் ஒரு நாள் சம்பளம் அவருக்கு. அதை வாங்கி தான் எனக்கு மாதம் 1000 ரூபா அனுப்புகிறார். இப்போ ஏப்ரல் மாதம்லாம் அப்போ அந்த லாக்டவுன் ஞாபகம் இருக்குல்ல, எங்கேயுமே வேலை கிடையாது. நான் ஏப்ரல் மாதம் விட்டால் மே மாதமும் வந்துருச்சு பைசா. அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், முருகன் நீங்கள் வேலையும் இல்லை இப்போது, இந்த டைம்லலாம் நீங்கள் பைசா அனுப்பாதீங்க, இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு விஷயம் சொன்னார், சார் எங்கள் அம்மா உயிரோடு இல்லை, எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்கு, தம்பி யாருக்கிட்டையும் சத்தியம் பண்ணாத, சத்தியம் பண்ணால் தலையே போனாலும் அதை காப்பாற்றினுண்டா தம்பின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. 3 வேளை சாப்பாடு 2ஆக குறைஞ்சா கூட குறையும் சார், இந்த 1000 ரூபா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சார்னாரு. இன்னைக்கு வரைக்கும் வருது அந்த 1000 ரூபா. Now that's the power of what you want to return, right? நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுங்க, டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க, ஹார்ட் ஒர்க் சொல்லிக் கொடுங்க, ஃபோக்கஸ் சொல்லிக் கொடுங்க, எல்லாம் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எம்பத்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சிம்பத்தி வேண்டாம், ஐயோ பாவம் அதனால 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. எம்பத்தி, அவன் கஷ்டப்படுறான்னா அதை போன ஜென்மத்தை கர்மா கிருமான்லாம் போயிடாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் நம்ம மனுஷனே கிடையாது. இவனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க முடியுமா? கஷ்டம். எனக்கு இது பண்ணணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஒரு காலிங் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மாற்றம் நான் ரன் பண்ணுறேன். இல்லை, ஏதோ உட்காந்துருக்காரு, இவர் கல்லூரியில் 50 பசங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அவர் தான் கொடுக்குறாரு. அண்ட் வி ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ். ஸோ நம்மளுக்கான பர்பஸ் ஒன்று இருக்குது. நம்ம குழந்தைங்ககிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அடுத்தவன் கஷ்டப்படுறான்னா அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அட்லீஸ்ட் அந்த வழி நம்மளுக்கு உணர்றதா அதான். குட் எஜுகேஷன் இஸ் நாட் சம்திங் விச் ஓப்பன்ஸ் யுவர் மைண்ட். குட் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ சம்திங் விச் ஓப்பன்ஸ் யுவர் ஹார்ட். அடுத்தவனோட வழி தெரியாமல் நம்ம இருக்கிறோன்னா நம்மளை விட மோசமானவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பிக் டோனர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. ஒரு திருநங்கையாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி முருகனாக இருக்கலாம், இல்லை இந்த ஒரே ஒரு ஒத்த செல்வார் கமிஸ் கொடுக்குறாங்களே அவங்களாக இருக்கலாம். சார்கிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த வருஷம் என்னுடைய 537வது அட்மிஷன் ஒரு பையன், இத்தினூண்டு பையன், அவனுக்கு மார்க் கம்மின்றதுக்காக அவன் தங்கச்சியை எங்கள் ஃபவுண்டேஷனில் சேர்த்து விட்டுட்டு அவன் சிமெண்ட் மூட்டையை தூக்கிட்டு இருக்கலாம். சிமெண்ட் மூட்டை தூக்கி அவன் குடும்பத்தை காப்பாற்றலை. அவங்க ஊரில் ஆட்டிசம் வந்த ஒரு குழந்தை, 7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை, அப்பா அம்மா இல்லைன்ற குழந்தைங்க மாதம் 1000 ரூபா கட்டி, மாதம் 3000 ரூபா அவன் சம்பாதிக்கிறதுல 3000 ரூபா கட்டி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறான். இவன் என்ன வயசு? அவனுக்கு 17.5 வயசு. தூண்டு இருக்கான் அந்த பையன். எல்லாம் ஹீரோஸ். ரியல் ஹீரோஸ் எல்லாம் சினிமாவில் வரவங்க மட்டும் கிடையாது. இந்த ரியல் ஹீரோஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் ஹீரோஸ். அதனால் மாற்றம்ல நிறைய பேர் கேட்பாங்க, அடுத்தவர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு தான், அதுக்காக தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் வச்சிங்களான்னு. கிடையவே கிடையாது. when I look at my children, when I am saying my children, இந்த 2600 குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க என்ன எவ்வளோ பெட்டர் ஆகியிருக்காங்க. எப்படா இப்படிலாம் இருக்கீங்கன்னு தான் தோணும். இப்படி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறீங்க. அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் நீட் டு டீச் யங்ஸ்டர்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா வாலண்டியர் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆசிரமுக்கு கூப்பிட்டு போங்க, ஏதாவது ஒரு மரம் நடும் விழாவுக்கு கூப்பிட்டு போங்க, மரத்தை நட சொல்லுங்கள், ஒரு விதையை விதைக்க சொல்லுங்கள், ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள்.
அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதாக இருந்தால் அதை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். பிடிச்ச டாயாக இருக்கலாம், பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அட்டை பழசாக இருக்கிறது கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். பிடிச்ச விஷயத்த கொடுக்க சொல்லுங்கள். த ஜாய் ஆஃப் கிவிங், கொடுக்கறது மட்டும் இல்லை, அது ஒரு போதை. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிவிங் யூ பிகம் அ பெட்டர் பர்சன். சூப்பராக தூக்கம் வரும். 2013 வரைக்கும் நான் தூங்கினதுக்கும் இப்போ நான் தூங்குறதுக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்க முடியும். ஏன்னா தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஆமாம், ஏதோ பண்ணுறோம்ல நம்ம அப்படின்னு. அதுவும் இது மாதிரி பசங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே ஃபார்முலா இதுதான். கற்றுக்க வேண்டிய விஷயத்தில் நல்லா கற்றுக்கோங்க. ஏர்ன் ஆஸ் மச் as you can. ஏன்னா நல்லவங்க கையில் பைசா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கையில் நிறைய பைசா இருந்துச்சுன்னா they will return it back. அதனால் எனக்கு ஒரு ஃபேமஸ் ப்ரொஃபஸர் சொன்னார், தருதலையை பெற்று வச்சுருந்தா தான் நிறைய சொத்து சேர்த்து வைக்கணுமா. நல்ல பிள்ளையை பெற்று வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, நீ சொத்துலாம் சேர்த்து வைக்கணும், அதெல்லாம் அவங்க சம்பாரிச்சுப்பாங்க. குட் எஜுகேஷன் கொடுங்க, குட் வேல்யூஸ் கொடுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.